வினா பாட்காஸ்ட் லிசனர்களுக்கு வணக்கம். வணக்கம் நவீன். வணக்கம் வினுஷ். ஒவ்வொரு எபிசோடு உங்களுக்கு மட்டும் வணக்கம் சொல்றேன், கேட்கறவங்களுக்குலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன்ற மாதிரி இருந்துச்சு. அதான் கேட்கறவங்களுக்கு ஏதாவது சொல்லலாம்னு பார்த்தா, லிசனருக்கு தமிழ்ல என்ன சொல்லணும்? நேயர்னு சொல்லணுமா? அப்படியா? அப்ப டிவி பாக்குறவங்கல்ல அவங்களும் நேயர்களா? சன் டிவி நேயர்களே தானே சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். சரி சொல்லுங்க. அப்புறம் போன எபிசோட்ஸ் எல்லாம் பயங்கரமா போகுது போல சொல்லிட்டாங்க எல்லாரும். யார் சொல்லல, கேக்குறாங்க. ஆக்சுவலா முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் லிசன்ஸ் எல்லாம் கூடி இருக்கு. நிறைய பேர் முன்ன விட இப்ப அதிகமா ஷேரும் பண்ற மாதிரி தெரியுது. ஒரு சிலர் எல்லாம் அவங்க ஸ்டோரியில போட்டிருக்காங்க, ஆனா நம்மள டேக் பண்ணல போல. அதனால அது அவங்க ஷேர் பண்ணதே நம்மளுக்கு தெரியல. நிறைய டைம் அந்த மாதிரி ஆகுது. திடீர்னு பார்த்தா என்னடா ஏதோ ஒரு பாட்காஸ்ட் ஷேர் பண்ணிருக்காங்க, பார்த்தா நம்ம பாட்காஸ்ட். அடையா டேக் பண்ணுங்கடா. இல்ல ஷேர் பண்றவங்களே கொஞ்சம் பேரு டேக் பண்ணாலும் பரவாயில்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா ஆமா. என்னன்னா நம்மளுக்கு தெரியும் எத்தனை பேர் யார் கேக்குறாங்க, எவ்வளவு ஷேர் ஆகுது என்னன்னு தெரிஞ்சா கொஞ்சம். அதான் ஏற்கனவே முன்னாடி எபிசோடுகள்ல சொன்ன மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம்ல கேட்டாலும் அதை வந்து ஃபாலோ இல்ல ஃபேவரட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி போட்டு வச்சீங்கன்னா எத்தனை பேர் கேக்குறாங்க என்னன்ற கவுண்ட் ஈஸியா இருக்கும். ஆனா இது முக்கியமா சொல்ல நினைச்சேன், லாஸ்ட் 3 எபிசோடு செமையான கெஸ்டா கூப்பிட்டு பேசிருக்கோம்ல. ஹரிபாரதி, நிர்மல் ராஜா, டாபிக்கு ப்ராப்பரா சூட் ஆகிற மாதிரி இவரு நம்ம கதைப்பா கார்த்திக் கூட சொல்லியிருந்தாரு. நல்லா ப்ராப்பரான கெஸ்ட் ப்ராப்பரா டாபிக் எடுத்து பேசுறீங்க, அது நல்லா ஆட் பண்ணுது, நம்ம வேல்யூ ஆட் பண்ணுது. ஆமா ஆமா. இன்னும் நிறைய பேர் ஆக்சுவலா மைண்ட்ல இருக்கு. அவங்க எல்லாருக்கும் டைம் செட் ஆகி வரணும். நம்மளுக்கே டைம் பாதி நேரம் செட் ஆக மாட்டேங்குது. எல்லாமே அமைஞ்சா சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா. சரி, உள்ள வருவோம். இந்த எபிசோடுக்குள்ள போவோம். வினா புக்கிங் போட்டா அதான் என்ன அதான் போஸ்டர்ல டைட்டில் எல்லாம் என்ன வினா பிக்சர்ஸ் போட்டிருக்கீங்களா? என்ன கலாச்சாரம் அது? ஏதாவது ஒரு பேர் புதுசா வைக்கணும்ல, அதுதான். அதான் ஒரு சீரீஸா நிறைய புக்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஆல்ரெடி நம்ம வந்து பெண்ணியன் அடிமையானால் பண்ணோம், இது ஏர்லி இண்டியன்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஆல்ரெடி 3 பண்ணிருக்கோம். இது ஒரு சீரீஸ் மாதிரி போட்டோம், நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், ரெகுலரா படிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் கேஸ்ட் இன் இந்தியா எபிசோடுக்கு வந்து நிறைய நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அவங்க சொன்னவங்க இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க அப்படின்னாங்களா. இது ரொம்ப சின்ன புக்கு தான், படிக்கணும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கான டைமோ இல்ல அதுக்கான எஃபர்ட் எடுத்து பண்றது இல்லாம இருக்கலாம். சோ இந்த மாதிரி பண்ணும்போது அது நிறைய பேர் இன்னும் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. சரி, இந்த மாதிரி ஏற்கனவே புக் எபிசோடு நிறைய பண்ணிருக்கோம், இனிமேல் பண்ற மாதிரி இருக்குல்ல, சரி வாங்க ரெடி எல்லாம் எதுக்கு அனாமத்தா போயிட்டு அதுக்கு ஒரு டைட்டில் போட்டு ஒரு சீரிஸ் ஆக்கிடுவோம் அப்படின்ட்டு தான். யாராவது டிசைனர்ஸ் மறுபடியும் கூப்பிட்டு புக்கிங் எபிசோட் வந்து ஒரு லோகோ மாதிரி ரெடி பண்ணி போஸ்டர்ல போடணும். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு ப்ரெஷர்னு சொன்னேன் அப்படின்னா, இப்ப இந்த புக்குக்கு மட்டும் ஒரு 15-20 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். இதை நோட்ஸ் எடுத்து சும்மா படிக்கிறதுக்கு ஒரு 3-4 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இதை நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு இவ்வளவு டைம் ஆயிருக்குது. நான் இது எதுக்கு இவ்வளவு பண்றேன் அப்படின்னா, இது எப்படி நிறைய பேர் இந்த புக்கை என்னதான் படிக்கணும்னு நினைச்சாலும் படிக்க ஆரம்பிக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு எபிசோடா சொல்லிட்டோம் அப்படின்னு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துல இதை ஃபுல்லா கன்வே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த புக்கு படிக்கிற வேலை மிச்சம். ஐ மீன் படிக்கணும்னு நினைக்கணும், கண்டிப்பா படிக்கலாம். அஃப்கோர்ஸ் நாங்க சொல்றதை விட நிறைய இருக்கலாம் புக்ல. ஆனா வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு, இல்ல புக் படிக்கிற பழக்கமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி இந்த புக்ல என்ன சொல்றாங்க. ஆனா என்ன சொல்லணும்னா, இவர் வேற லெவல். அது எப்படி சொல்றது, புல்ல அரிக்கிற சொல்லுவாங்கல்ல, இந்த புல்ல அரிக்குது அந்த மாதிரி, நிஜமாவே அந்த மாதிரி சொல்லல. ஒரு டாபிக்க இவ்வளவு டீப்பா அனலைஸ் பண்ணி, ஆனா இது எதனால நான் ரொம்ப ஸ்பெஷலா சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவர் வந்து என்னென்ன கொடுமைப்படுத்திருக்காங்க, இவரை எப்படி எல்லாம் எம்பாரஸ் பண்ணிருக்காங்க, எப்படி எப்படிலாம் அசிங்கப்படுத்திருக்காங்கிறது அது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க வந்து அதாவது யூடியூப் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் என்னென்ன இவர் கோ த்ரூ பண்ணாரு அப்படின்னு. இவ்வளவையும் தாங்கிக்கிட்டு ஒரு சேனிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்ட்ரெயிட் மைண்டோட இந்த மாதிரி ஒரு கிளியர் அனாலிசிஸ் கொடுக்கறது வந்து அது ஒரு பெரிய விஷயம். ஒரு சூப்பர் ஹியூமன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டரா நான் பாக்குறேன். அந்த டெம்பர் லூஸ் பண்ணாம கிளாரிட்டியோட. அதான் இப்ப நான் ஆக்சுவலா நானே இதை சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். இவரோட ஸ்டைல் இருக்குல்ல, இவர் வந்து ஒரு இப்ப நம்ம ஏற்கனவே கேஸ்ட் இன் இந்தியா படிச்சுட்டு பேசியிருந்தோம், இப்ப இந்த புக்கு பேசியிருந்தோம். எல்லாத்துலயும் எப்படி தெரியுதுன்னா, மேலோட்டமா நம்ம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு விஷயம் எடுத்தா அந்த விஷயம் அடிப்படையில எங்க தப்பு நடக்குது, அதோட அடிப்படை எங்க இருக்குன்றத நோண்டி 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 உள்ள போய் அதை கண்டுபிடிச்சு ஸ்ட்ரெயிட்டா ஹார்டா அந்த விஷயத்துல அடிக்கிற மாதிரி இவரோட புக்ஸ்ல இருக்கிற எல்லாமே இருக்கும். அம்பேத்கர் ரிலேட்டடாவே நம்ம பண்ற 3வது எபிசோடு இது. நம்ம வந்து ஜெய்பீம் படம் வந்தப்ப பண்ணிருந்தோம், அப்புறம் கேஸ்ட் இன் இந்தியா, அப்புறம் இந்த புக். ஆக்சுவலா இன்னும் நிறைய இவரோட புக்குகளே நம்மளே நிறைய அம்பேத்கர் பத்தி படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் இருக்கு.
நான் என்ன முக்கியமா என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த டைம் இவர் எழுதின டைம்லயே வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ஹிந்து கம்யூனிட்டி, சவர்ண கம்யூனிட்டி சொல்லுவாங்கல்ல, எல்லாருமே வெறித்தனமா வந்து அம்பேத்கரை வந்து மாதிரி எதிரியா பார்ப்பாங்க, பயங்கரமா வெறுப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில இவங்களுக்காக இவங்களுக்காக தான் எழுதாரு இது. அதாவது இந்த ஸ்டார்ட் பண்ணிடுவோம், உள்ள போயிடலாம். அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு ஸ்பீச், ஒரு கான்ஃபரன்ஸ்ல, ஒரு ஆனுவல் கான்ஃபரன்ஸ், ஜத் பட் டோடக் மண்டல் அப்படிங்கிறாங்க. அது வந்து லாகூர்ல நடக்க வேண்டிய ஒரு ஸ்பீச் 1936ல. ஜாட் பட் டோடக் மண்டல் அப்படின்னா என்னன்னா, ஜாதியை உடைக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி. ஜட்னா ஜாதி, டோடக்னா அந்த உடைக்கிறது, பட்டுன்னா கிட்டத்தட்ட அந்த எக்ஸெட்ரா அந்த மாதிரி ஜாதி மாதிரி சில விஷயங்களை உடைக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ். இதுவுமே கிட்டத்தட்ட அந்த அப்பர் காஸ்ட், அந்த சவர்ணா அந்த மாதிரி குரூப்ஸ் தான். ஆரிய சமாஜ்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க, அவங்களோட ஒரு சின்ன பார்ட் தான் வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு கன்சர்ன்ல சோசியல் ரிஃபார்ம் கொண்டு வரணும் அப்படிங்கிற கன்சர்ன்ல ஸ்டார்ட் பண்றதுதான் இது. அவர் ஜெனரலாவே வந்து இந்த மாதிரி காஸ்ட் ஹிந்துஸ் நடத்துறதுக்கு போகவே மாட்டாரு. நான் ஒரு இதை பத்தி படிச்சுட்டு இருந்தப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவ்வளவு வெறுக்கிற ஒருத்தவங்க கிட்டயே எப்படி வந்து இவர் எஃபர்ட் போட்டு இவ்வளவு பண்றாரு, ஏதோ ஒரு 2-3 பேராவது இதுல தெரிஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு அந்த ஒரு நப்பாசனம் சொல்லுவாங்கல்ல, அதுக்காக எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு. 4 கணக்குல உட்காந்து இதை எழுதியிருக்காரு. அதையே கண்டிப்பா அதை முதல்ல அக்னாலேஜ் பண்ணிட்டு தான் வந்து உள்ள பேச ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். ஆமா, அது கடைசியில ஆக்சுவலா அவரை இந்த ஸ்பீச்சை ரெடி பண்ணி அவர் கொடுத்தத அவங்க வந்துட்டு இந்த இதுல இருக்க விஷயத்த பார்த்துட்டு இல்ல இதெல்லாம் பிரச்சனை ஆகும், அதனால இதுல அதை அங்க கட் பண்ணுங்க இங்க கட் பண்ணுங்கன்னு எடிட்டர் வேலை பார்த்த உடனே இவர் கடுப்பாயி, நீ சொல்ற மாதிரி எல்லாம் நான் கட் பண்ணிட்டு இருக்க முடியாது, உனக்கு வேணாம் எனக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கிறேன், ஆமா அப்படின்ட்டு நீ வேணா விட்டுரு, என்னைய விட்டுரு, நான் இது தனியா புக்கா போட்டுக்கிறேன், நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டு இதுக்கு நான் வேஸ்டா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புக்கா ரிலீஸ் பண்ணிட்டாரு. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த புக்கோட லாஸ்ட்ல வந்து இவர் சொல்லியிருப்பாரு, நான் வந்து ஐ எம் லீவிங் யூ, ஐ வில் நாட் பி a Hindu anymore அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ப்ராப்ளம் வந்து இனிமே உங்களோடது, நான் வந்து உங்க தூரத்துல இருந்து பார்ப்பேன், பிகாஸ் ஐ எம் லீவிங் ஹிந்துயிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆல்ரெடி சொல்லிட்டாரு இந்த புக்லயே. இந்த ஆர்கனைசர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து ஸ்பீச்ல சொன்னீங்க அப்படின்னா பயங்கர ப்ராப்ளம் ஆகும். அதான் இன்னொரு முக்கியமான ரீசன், இவங்க எதுக்கு வந்து இவரை கூப்பிட்டு வந்து இவ்வளவு இதெல்லாம் பண்றாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு அன்டச்சபிள இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேச வைக்கிறதுங்க அந்த டைம்ல வந்து எதிர்பார்க்கவே முடியாது, நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனாலும் ஏன் பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணு இவருக்கு இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் ஒண்ணு. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டாரு இந்த ஹிந்து ரிலிஜன் விட்டு போக போறேன் அப்படின்னு. ஹிந்து ரிலிஜன் விட்டு போக போறேன்னு சொல்லிட்டாரு, ஆனா எந்த ரிலிஜன் போக போறேன்னு சொல்லல. அதனால எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் வந்து இவர் வந்து அப்ரோச் பண்றாங்க. இஸ்லாமா இருக்கட்டும், சீக்கியமா இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அப்ரோச் பண்றாங்க. இவர் என்ன ப்ராப்ளம்னா, இவர் போறது பிரச்சனை கிடையாது, இவர் கூட ஒரு 50 மில்லியன் பேர் ரெக்ரூட் பண்ணா சோடி முடிஞ்சிச்சு. ரைட்டா? ஹிந்துயிசம்னா என்ன, இவங்க இந்த காஸ்ட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இந்த சூத்ராஸ் மொத்தமா வந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா கீழே அந்த பாதமே ஃபூட்டே இல்லாம எப்படி ஸ்ட்ரக்சர் நிக்கும். அதனால வந்து சரி ஏதாவது பண்ணி நம்ம வந்து சரி பண்ணணும்னு சொல்றதுக்காக வந்து தலைவர்கிட்ட வர்றாங்க. நாங்க வந்து திருந்திட்டோம், நாதஸ் முன்ன மாதிரி இல்லையாமா, திருந்திட்டானாமா அப்படின்னு சொல்லி அவளே சொல்றான்ப்பா, சொல்றான். ஓகே, அதான் இதுல இந்த அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட பத்தி இந்த புக்கை பத்தி பேசணும் அப்படின்றதுக்கு நம்ம எடுத்து பேசுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நம்ம டெய்லி பார்த்தோம்னா இப்பயும் வந்துட்டு இது அதான் நம்ம ஏற்கனவே எல்லா பெண்ணை அடிமையானல இருந்து சொல்ற மாதிரி இந்த புக்குகள்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. இவங்கெல்லாம் அதை எழுதும் போது இன்னொரு 50 வருஷம் 60 வருஷத்துல இவங்க எல்லாம் திருந்திடுவாங்க. இந்த புக்லயும் ஒரு இடத்துல மென்ஷன் ஆயிருப்பாரு, இந்த கேஸ்ட் ஸ்ட்ரக்சர் இவ்வளவு தூரம் இருக்கிறது வந்து ஹிந்துயிசம் வந்து கண்டிப்பா ஃபால் ஆயிரும், அதனால நிக்க முடியாதுன்னு. ஆனா இப்ப வரைக்கும் அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி இப்ப அந்த கேஸ்டோடைய பிரசன்ஸ வந்து நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம நோட்டீஸ் பண்ணாம மேபி இருக்குமே தவிர, அதனுடைய நம்ம பண்ற ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் அதோட இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை படிக்க நாளுக்கு நாள் இன்னும் அதை நம்ம என்ன சொல்றோம், அதை நோட்டீஸ் பண்ணாம இருக்க முடியல. நம்மளே தெரியாம இது இங்க இந்த ஆங்கிள் வருது, இதுல இந்த ஆங்கிள் வருதுன்றது வந்துட்டே இருக்கு. அதனால இந்த அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட்ங்கிறது இவரோட ரொம்ப முக்கியமான புக்குல ஒண்ணுல, ரொம்ப ஃபேமஸான புக். ஏன்னா நம்மளே இந்த எபிசோடுக்காக ப்ரிப்பேர் ஆகும்போது பார்த்தோம்னா எக்கச்சக்கமா இதே மாதிரி நிறைய பேர் பண்ணிருந்தாங்க. இருந்தாலும் நீங்க எல்லாம் ஏற்கனவே கேட்டிருந்தாலும் திரும்ப ஒரு ரைமிங்கோட நல்ல டைமிங்கோட நான் ஒரு தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு தான் நாங்க இந்த எபிசோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, தமிழ்ல கம்மியா தான் இருக்கு ரொம்ப. ஆக்சுவலா நான் சூரஜ் யங்டே அவரோட ஸ்பீச் கேட்டு நான் அவருக்கு பயங்கர ஃபேன் ஆயிட்டேன். அவர் இந்த புக்கை பத்தி சிலது பேசியிருந்தாரு. அவர் ரொம்ப டீப்பா புக்குள்ள போகாம பட் ஜெனரலா அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் டச் பண்ணி பேசியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பாட்காஸ்ட் கேட்டு முடிச்சு அதையும் கேளுங்க, டைம் இருக்கும், நான் ஷேர் பண்றேன் அப்புறமா இந்த எபிசோட் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம். சரி, அதான் அப்ப நம்ம புக் கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஆமா கரெக்ட். ஆமா, இவர் ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த ஸ்பீச் ஆரம்பிக்கிற இடமே வந்து எதுல இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா,
ஒரு சொசைட்டியை வந்து ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம முதல்ல பண்ண வேண்டியது பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் முக்கியமா இல்ல சமூக சீர்திருத்தம் முக்கியமா? நான் இந்த டிஸ்க்ளைமரும் போட்டிருக்கேன். நவீன் வந்து இங்கிலீஷ்ல படிச்சிருக்காரு, நான் வந்து தமிழ்ல படிச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் கான்ஃபிளிக்ட் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இல்ல இன்னொன்னு, நான் வேற அடிக்கடி ரொம்ப இங்கிலீஷ் வார்த்தை பேசுறேன்னு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க அதுக்கு டிரான்ஸ்லேஷன் நான் கொடுத்துறேன். ஆமா. சோ அதான் இப்போ ஒரு ஒரு சமூகத்தை சீர்திருத்தணும்னு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாட்டையோ சமுதாயத்தையோ எதையும் ஆரம்பிக்கிறோம்னா முதல்ல பண்ண வேண்டியது அரசியல் சீர்திருத்தமா சமூக சீர்திருத்தமா அப்படிங்கிறதுல இருந்துதான் இந்த புக்கோட கண்டென்ட்டே அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அதுல முக்கியமான ரீசன் இந்த கான்ஃபிளிக்ட பத்தி அவர் பேசுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து இந்த இந்தியாவுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருந்தப்போ அவங்க பிலீவ் பண்ணதும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணதும் வந்து பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் மட்டும்தான் நம்ம மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இருந்த சோசியல் ரிஃபார்ம் பார்ட்டி அவங்க வந்து என்னன்னா, இல்ல சோசியல் ரிஃபார்ம்ஸ் தான் வந்து நம்மளுடைய சொசைட்டியை வந்து முன்னேற்ற முடியும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே குரூப்பா தான் இருந்தாங்க ஸ்டார்ட் பண்றப்ப. போக போக வந்து நீ பெருசா நான் பெருசா, அதாவது சோசியல் ரிஃபார்ம் ரொம்ப முக்கியமா பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற மாதிரி முத்தி போயிருச்சு. அதுல ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆச்சுன்னா, சோசியல் கான்ஃபரன்ஸ், ஆக்சுவலா தமிழ் புக்ல வந்து சோசியல் கான்ஃபரன்ஸ் போட்டிருந்தாங்க அந்த பார்ட்டிய. அந்த சோசியல் கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க அதாவது தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே தான் சொல்லியிருப்பாரு. அவங்களால அந்த பொலிட்டிக்கல் ரிஃபார்மை வந்து ஓவர்டேக் பண்ணி சோசியல் ரிஃபார்ம் தான் முக்கியம்னு அவங்க சொல்ல முடியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது அப்படி ஆனதுக்கான முக்கியமான காரணம் என்னன்றத வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து சோசியல் ரிஃபார்ம் அப்படிங்கிற பேர்ல வந்து குடும்ப சீர்திருத்தங்களை மட்டுமே போக்கஸ் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு ஹிந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிராக்டிசஸ் இருக்குல்ல, மூட நம்பிக்கைகள், இப்ப வந்து விதவை மறுமணம் மறுக்கப்படுறதோ, சதியோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இது வந்து ஒரு பிற்போக்கான விஷயங்கள், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த குடும்பங்களை சீர்திருக்கிறதுலதான் முக்கியமா வந்து அந்த சோசியல் காரணத்துல இருக்க ஆட்கள் வந்து போக்கஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த டைம்ல இருந்த எல்லா அரசியல் கட்சிகளிலுமே பெரும்பாலானவர்கள் வந்து இந்த ஆதிக்க சாதிகளை சேர்ந்தவங்களா தானே இருந்தாங்க. பார்ப்பனர்களோ இல்ல அவங்களுக்கு அடுத்த நிலைகள்ல இருக்கக்கூடிய சாதிக்காரங்க தான் இருந்தாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த சாதி பிரச்சனையை விட அவங்க குடும்பங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் ஒரு சமூக சீர்திருத்தமா நினைச்சு அவங்க அதுலயே போக்கஸ் பண்ணி இருந்ததுனால அதை வந்து அவங்களால இந்த பொலிட்டிக்கல் ரிஃபார்மை விட பெரிய விஷயம்னு முன்னிறுத்தி கொண்டு போக முடியல. அவங்க அதாவது இந்த பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் பத்தி அத ரொம்ப தீவிரமா பேசினவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது நம்ம விடோஸ் எல்லாம் அன்மேரிடா இருந்து இல்ல நம்ம பொண்ணுங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகாம இருந்தா நம்மளுக்கு வந்து இப்ப என்ன பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கிடைக்காம போயிருமா, நம்ம வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒர்க் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்படி ஒரு வியூ வச்சுட்டாங்க. அதனாலதான் வந்து இது அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சோசியல் ரிஃபார்ம்னு குடும்ப ரிஃபார்ம் மட்டும் பாத்தீங்கன்னா அது சரி வராது. சோசியல் ரிஃபார்ம்ல மெயின் பார்ட் வந்து இந்த அபாலிஷன் ஆஃப் காஸ்ட். இதை பத்தி நீங்க ஒரு சோசியல் ரிஃபார்மாவே இந்த சோசியல் ரிஃபார்மர்ஸ் கன்சிடர் பண்ணாதனாலதான் பொலிட்டிக்கல் ரிஃபார்மர்ஸ்க்கு அது ஒரு அட்வான்டேஜா போயிருச்சு. அதனாலேயே வந்து சோசியல் பார்ட்டி வந்து காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இது இந்த விஷயங்கள் இந்த சோசியல் ரிஃபார்மை வந்து முன்னிறுத்த முடியாம இருந்த சமயத்திலையும் என்ன மாதிரியான அதாவது தலித்துகளுக்கு எதிரான இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான என்னென்ன மாதிரியான பிராக்டிசஸ், எவ்வளவு கொடூரமான பிராக்டிசஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் சில சம்பவங்களை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு. அதுலலாம் ஆமா, அதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா அத இப்ப அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் இன்னும் அந்த மாதிரியான எச்சங்கள் நிறைய இன்னும் இப்ப வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம சில நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறோம்ல, பெரம்பலூரா விழுப்புரம் சைடு எல்லாம் ஒருத்தர காலில் விழுக வச்சாங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி எதுக்கெல்லாம் பிரச்சனை பண்றீங்கடான்ற மாதிரி சில இன்சிடென்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதான் நம்ம நீங்க நடக்கிற பாதையெல்லாம் கூட்டிக்கிட்டே போகணும். ஒரு விளக்கமாற கையில வச்சுட்டே போகணும். அப்புறம் வந்து விளக்கமாற இடுப்புல கட்டிக்கணும். அப்புறம் வந்து ஒரு சட்டி மாதிரி வந்து தொங்க விட்டுக்கணும். எச்சி துப்புனா வந்து கீழே துப்ப கூடாதாமா, அதுலயே துப்பிக்கணும். இது நெய்யில ஒருத்தங்க வந்து நெய்யில சமைச்சாங்க. ஒரு கம்யூனிட்டி வந்து ஏதோ செலிப்ரேட் பண்றதுக்கு நெய்யில சமைச்சாங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த ஜாதி இந்துக்கள்லாம் வந்து கும்பலா திரண்டு வந்து எப்படா நீ நெய்யில சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிரச்சனை பண்ணிருக்காங்க. பெண்கள், அந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் வந்து மெட்டல் குடமே பயன்படுத்தக்கூடாது. மெட்டல் குடத்தை எப்படி நீ தூக்கலாம், அது உங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இப்படி எல்லாம் வந்து
அதான். இல்ல இன்னொன்னு சோசியல் ரிஃபார்ம் பத்தி பேசுறப்ப என்ன சொல்றாரு முக்கியமா அப்படின்னா, சோசியல் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் பத்தி பேசுறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சோசியல் ரிஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும் அப்படிங்கிறாரு. இந்த இஸ்லாம் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அரப் ரெவல்யூஷன் இந்த பொலிட்டிக்கல் அப்ரைசிங் வந்துச்சு. அதே மாதிரி புத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குப்தா குரூப்போட பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் ஃபாலோ ஆனிச்சு. இந்த மாதிரி அதே மாதிரி குருநானக் அப்புறம் தான் வந்து சீக் ரெவல்யூஷன், சீக் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் நடந்துச்சு அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு சோசியல் ரிஃபார்ம் நடக்காம நீங்க என்னதான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாலும் அதுல எங்களுக்கு யூஸே கிடையாது. சூரஜ் ஜங்டே என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சொல்றீங்கல்ல, எங்களுக்கு இன்ஃபேக்ட் வந்து எங்களை பிரிட்டிஷ் ரூல் பண்ணவே இல்லை, நாங்க வந்து நிசாம் கீழ இருந்தோம் கம்ப்ளீட்டா, எங்களுக்கு வந்து டிஃபரன்ஸே இல்ல, எங்களுக்கு இன்ஃபேக்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ்னு பார்த்தா செப்டம்பர் 17 அதுவும் லேட்டரா தான் வந்துச்சு, 1947 வரல அப்படிங்கிறாரு. அதாவது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அதான் செப்டம்பர் 17 வந்து நிசாம் வந்து இந்தியன் ரிப்பப்ளிக் கூட சேர்ந்தது. நிசாம் கிங்டம்ல இருந்து அவங்க வந்து இந்தியா கூட ஜாயின் பண்ண டேட் வந்து இந்த செப்டம்பர் 17. சோ அப்படி சொல்றேன். டேட் கரெக்டாங்கிறது ரெண்டாவது மேட்டர். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டா அன்அஃபெக்டடா இருக்காங்க. பிரிட்டிஷ் ரூல் பண்ணுதா பிரிட்டிஷ் ரூல் பண்ணலையாங்கிறது ரெண்டாவது மேட்டர் அப்படி சொல்ல வரேன். அதான் இப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறம் இவங்களை பத்தி இப்ப இந்த சோசியல் ரிஃபார்ம் சோசியல் கான்ஃபரன்ஸ் அவங்க பண்ணதை பத்தி சொல்லிட்டு இன்னொரு விஷயம் எதை பத்தி பேசியிருப்பாருன்னா, சோசியலிஸ்ட் ஐடியாலஜியை நம்புறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படின்னா மெஜாரிட்டியா அவங்களோட பிலீஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி மட்டுமே ஒரு சொசைட்டியை வந்து பெருசா கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கறதுல வந்து அவங்களுடைய பிலீஃப் இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா, இந்த சோசியலிசம்ன்றது வந்து யூரோப்ல இருந்து இந்தியாவுக்கு வந்ததுனால அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி டெவலப் ஆன ஐடியாலஜி இது. ஏன்னா இப்ப அங்க வந்து எப்படின்னா, இந்த பாட்டாளி மக்கள்னு சொல்ற மாதிரி லேபர் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ரைட்ஸ வந்து ஏங்க அது உண்மைதான். அது ஆரம்பிச்சது என்னமோ அப்படித்தான். சரி, இப்ப அதுக்கு மேல அதை பத்தி பேச வேணாம். சோ அப்போ யூரோப்ல வந்து இந்த மாதிரி பாட்டாளி மக்களுக்கு ஏற்படுற அவங்களுடைய உரிமை மறுப்பு, அவங்க எப்படி எல்லாம் சுரண்டப்படுறாங்க, அவங்களால எப்படி சொத்து சேர்த்து அவங்களுக்குன்னு ஒரு சுயமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியலன்ற பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றதுக்காக இந்த சோசியலிசம்ன்ற கான்செப்ட் வந்து உருவாச்சு. சோ அப்படி வந்ததுலப்போ யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்கனாமிக் ரிஃபார்ம் ஏற்பட்டாலே, அதாவது ஒரு இருக்கிற எக்கனாமியை எல்லாருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுத்துட்டா, எல்லாருக்கிட்டையும் ஒரே அளவு பணம் இருந்துட்டா எல்லாருக்கும் ஒரே அளவு மதிப்பு வந்துடும், ரைட்ஸ் வந்துடும். சோ அப்ப எக்கனாமியை பிரிச்சு கொடுத்துட்டாலே போதும் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியாலஜி. அத இங்க இருக்கிற இந்தியாவில இருக்கக்கூடிய அதே சோசியலிஸ்டுகளும் அதே ஐடியாலஜி வந்து இந்தியாவுக்கு பொருத்தி பார்த்து இங்க வந்து பொருளாதார பங்கீடு நடந்துட்டா மட்டுமே சமுதாயத்தை வந்து முன்னேற்றலாம்ன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனா அது வந்து கொஞ்சம் கூட இந்தியாவுக்கு வந்து பொருந்தி போகாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இங்க பொறுத்த வரைக்கும் இந்த சாதின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுனால, அதுல ஒரு படிநிலைகள் இருக்கிறதுனால இத வந்து நேரடியா அந்த சோசியலிசம் ஐடியாலஜியை வந்து இந்தியாவில வந்து அதை அப்ளை பண்ண முடியாது. இன்னொரு வார்த்தை கூட சொல்லியிருப்பாங்க, லேபர்ஸ பிரிக்கிறத விட லேபரர்ஸ பிரிச்சு வச்சிருப்போம் நம்ம இந்தியால அப்படின்ற மாதிரி. பாட்டாளி மக்கள்லயே பொருளாதார அடிப்படையில பார்த்தா அவங்க ரொம்ப பின்தங்கிதான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயே நான் பெரியவன், நான் வந்து இந்த ஜாதி, அதனால ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவன், அதனால எனக்கு வந்து இப்படி ஒரு சமூக மரியாதை இருக்கு, நீ வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதியில இருக்கவன், அதனால உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சமூக மரியாதை இருக்குன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பிரிவினை இருக்கிறதுனால அவங்களை எல்லாரையுமே ஒண்ணு சேர்த்து நீங்க ஒரு புரட்சியோ ஒரு மாற்றத்தையோ கொண்டு வர்றதுன்றதே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதான் இப்ப காசுதான் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, காசே இல்லாம ஏழையா இருக்கிற ஒரு சன்னியாசிங்கிறாங்கல்ல, ஒரு செயின்ட் சொல்றாங்கல்ல, செயின்ட்ட வந்து அதிகமா மதிக்கிற, ஆனா காசு இருக்கிற ஒரு தலித்தை வந்து நீ மதிக்க மாட்டீங்கல்ல, அதானே இப்படி சொசைட்டியோட நிலைமையா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த பாட்டாளிகளால ஒண்ணு சேரவே முடியாதுங்கிறாங்க நம்ம ஊர்ல. மத்த ஊர்ல வந்து இந்த மார்க்ஸ் சொல்லுவாரு, இந்த பாட்டாளிகளுக்கு வந்து உங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, அதனால நீங்க வந்து ஒண்ணு கூடணும் அப்படி. சூப்பர் வார்த்தை. ஆமா, சரியான வார்த்தை. ஆனா இந்தியன் கான்டெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இழக்கிறதுக்கு இருக்குது இந்தியன்ஸ்க்கு. அதாவது ஹிந்துஸ்க்கு வந்து கேஸ்ட் வந்து இழக்கிறதுக்கு இருக்கு. அதை இழக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது. அது அந்த ஒரு மெயின் காரணமே வந்து அவங்கள வந்து ஒண்ணு சேர விடாம ஒரு ரெவல்யூஷன் ஃபார்ம் பண்ண விடாம பண்ணுது. பாருங்களேன், எத்தனை வருஷமா இந்த கேஸ்ட் இருக்குது, இவங்களால ஒண்ணு சேர முடியுதா? அதுதான் அந்த காரணம். இந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியை கூட ஓரளவுக்கு நம்மளால அந்த கேப் வந்து பிரிட்ஜ் பண்ணிட்டோம். கம்பேரிட்டிவ்லி நீங்க இந்த கேஸ்ட்ல இருக்கக்கூடிய கேஸ்ட்னால ஏற்பட்ட அந்த கேப்புக்கும் இல்ல எக்கனாமிக் இன்இக்வாலிட்டினால நடந்த கேப்பையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். இப்ப அவர் புக் எழுதின டைம்லையும் இப்பயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த கேப் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப அதிகமாவே பிரிட்ஜ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா இந்த கேஸ்ட் விஷயத்துல வந்து இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்காம சொல்லக்கூடாது, பட் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் தெரியுதுன்னு வச்சுக்கலாம். இல்ல நான் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்றேன்.
கேஸ்ட் இன்இக்வாலிட்டியும் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா இப்போ அதுக்கும் இவர் ஒரு முக்கியமான காரணம்னு வச்சுக்கோங்களேன். அதிகாரத்துக்கு உள்ள வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை திறந்து வச்சதுல ஒரு முக்கியமான பார்ட்டி இவருக்கு இருக்குல்ல, ரிசர்வேஷன் இந்த மாதிரி இந்த டானாக்காரன் படம் பாத்தீங்களா? இல்ல, இன்னும் பாக்கல. பாக்கலையா? ஸ்பாயிலர்லாம் விடல, ஆனா தயவு செஞ்சு பாருங்க, சூப்பர் படம். அதுல வந்து லாஸ்ட்ல ஒரு டயலாக் மட்டும் வரும். அந்த டயலாக் வந்து அம்பேத்கர் சொன்னாருன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவார், நான் வந்து இந்த சிஸ்டம் வந்து சரி பண்ணிட்டேன்னு நான் சொல்லல, சிஸ்டம் வந்து இன்னும் பிரச்சனைக்குரியதா தான் இருக்கு, ஆனா இந்த சிஸ்டத்துக்குள்ள நீ நுழையவே முடியாத மாதிரி எல்லா கதவும் அடைச்சிருக்குல்ல, அந்த கதவுகளை நான் திறந்து விட்டுருக்கேன், அதுதான் என்னால முடிஞ்சிச்சு, நீ அந்த கதவை யூஸ் பண்ணி நீ உள்ள வா, உள்ள வந்து நீ இந்த சிஸ்டத்தை மாத்து அப்படின்றதுதான் அம்பேத்கர் சொன்னது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி உள்ள வர முடிஞ்சதுனால நம்ம அதை சொல்றேன், அப்படி உள்ள வந்ததுல எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி பிரிட்ஜ் பண்ணதை விட கேஸ்ட் இன்இக்வாலிட்டி பிரிட்ஜ் பண்ணதுக்கு வாய்ப்பு இன்னும் ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு இப்போ வரைக்குமே. நீங்க அதான் இந்த புக்லயும் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாருல, நீங்க எந்த டைரக்ஷன்ல போனாலும் சாதி கொடூரன் வந்து வழிமறிப்பான் அப்படின்னு. அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு தெரியல, கேஸ்ட் மான்ஸ்டர். ஆமா ஆமா, இந்த மான்ஸ்டரை நீங்க கொல்லாம, இந்த அரக்கனை நீங்க கொல்லாம உங்களால பொலிட்டிக்கல் ரிஃபார்மோ எக்கனாமிக்கல் ரிஃபார்மோ பண்ண முடியாது. அதான் இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த ஒரு இண்டிபெண்டன்ஸை தான் நீங்க வந்து கொடுக்க விரும்புறீங்க அப்படின்னா எப்படி வந்து சோசியல் ரிஃபார்ம் முக்கியம், அதாவது அது எக்ஸாக்டா எப்படி இருக்குன்னா, இந்த தமிழ் புக்ல சுதந்திரம் என்பதே குறிக்கோள் என்றால் ஒரு மனிதன் மற்றொரு மனிதன் மீது கொண்டிருக்கிற ஆளுகையை அழிப்பதே சுதந்திரத்தின் பொருள் என்றால் பொருளாதார சீர்திருத்தம் மட்டுமே நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரே சீர்திருத்தம் என்று வலியுறுத்த முடியாது என்பதாகும். நீங்க ஒருத்தரை வந்து இன்னொருத்தரை ஆளுறத அழிக்கிறதுக்காக தானே நீங்க இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வரணும்னு சொல்றீங்க. அப்படி சொல்லும்போது அந்த அப்ப இருந்த ஆட்கள், அந்த சீர்திருத்தவாதிகள் அப்ப இருந்தவங்க, அதிகாரத்துக்கும் ஆதிக்கத்துக்குமான அடிப்படைகளாக சமுதாயமும் மதமும் இருந்தால் அந்த கட்டத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தம் சமுதாய சீர்திருத்தமும் மத சீர்திருத்தமுமே ஆகும். இப்ப இந்த அதிகாரத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் அடிப்படையா இங்க இருக்கிறது வந்து பணம் கிடையாது. இப்ப நான் வந்து ஒரு தலிதா இருக்கேன், என்கிட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு நான் வீடு வச்சிருக்கேன், என்கிட்ட ஒரு 2 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் சொத்து இருக்கு அப்படின்னா மட்டும் எனக்கான மதிப்பு வந்துருமா இங்க? அப்ப இங்க இருக்கிற அதிகாரமும் அதுவும் அந்த கட்டத்துல முழுக்க முழுக்க மதமும் சமுதாய அடிப்படை அது கட்டமைப்பு மட்டுமே அதிகாரம் இருக்கும்போது சீர்திருத்தம்னு கொண்டுதான் நீங்க அதுதானே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அந்த ரோம்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து செமையான இன்சிடென்ட். அதாவது ரோம்ல வந்து 2 குரூப்பா இருப்பாங்க, கேஸ்ட் குரூப்னே சொல்றாரு அவரு, பிளேபியன்ஸ் பட்ரிஷியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இது என்னன்னா பொலிட்டிக்கலா வந்து 2 பாதியா பிரிச்சுட்டாங்க. இப்ப அந்த பார்லிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 50% வந்து பிளேபியன்ஸ், 50% வந்து பெட்ரிஷியன்ஸ் பிரிச்சுட்டாங்க. ஆனா இந்த கேட்ச் என்ன அப்படின்னா, பிரீஸ்ட் வந்து ஃபுல்லா பெட்ரிஷியன்ஸோட இருப்பாங்க. இப்ப ஏதாவது இவங்க லா மேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு லாஸ்ட்ல வந்து இந்த பிரீஸ்ட் கிட்ட போய் கேட்பாங்க, ஆரக்கிள்னு ஒண்ணு வந்து அவங்க ஒத்துக்கணும் அதை, ஓகேவா? அந்த ஆரக்கிள கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த பெட்ரிஷியன்ஸ், அதாவது பிரீஸ்ட்ஸ். சோ பிளேபியன்ஸ் கொண்ட லா எல்லாம் வந்து காடு கிட்ட போறப்ப காடு ஒத்துக்கல அப்படின்றாங்க, பெட்ரிஷியன்ஸ் கொண்டு போறப்ப வந்து ஓகே காடு இதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்றாங்க. சோ என்னதான் நீங்க பொலிட்டிக்கலி ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்திருந்தாலும் ரிலீஜியஸ் சுப்ரீமசி வந்து அங்க வந்து அவ்வளவு இம்பாக்ட் பண்ணும். இந்த மாதிரி வந்து எல்லா பிளேபியன்ஸே ஒத்துக்குறாங்க. பிளேபியன்ஸே கடைசியில போய் அங்க வந்து அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்கலன்னு, ஓகே அப்ப நம்மால ஒருத்தன் வர்றதுக்கு வந்து அங்க அவங்க ஒத்துக்கல, ஓகே அப்ப அவங்க சொல்லிட்டா சரி அப்படின்னு சொல்லி இந்த எவ்வளவுதான் நம்மளுக்கு என்ன சொல்றது ரெப்ரசன்டேஷன் வேணும்ன்றதெல்லாம் போராடியோ இல்ல ஏதோ ஒரு வகையில அதை எடுத்துட்டு முன்னெடுத்து போனா கூட கடைசியில வந்து இந்த மதத்தால ஏற்படக்கூடிய அதிகாரம் வந்து அதை தடுக்குதுன்றப்போ அதை வந்து திருப்பி கேள்வி கேட்கிற அளவுக்கு மனசு இல்ல அவங்களுக்கு. ஓகே அப்போ அவங்க தேவதா அந்த தமிழ்ல வந்து பெரியவா கிட்ட தமிழ்ல பெரியவா கேட்ச் போறாரு ஏதோ ஒரு ட்ரெஸ், தமிழ்ல கேட்ச் பண்றாங்களே பாத்தீங்களா? ஐயோ பார்த்தேன். ஆனா என்னன்னு சொல்றது போங்க, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அது தெரியாதா அவர் வந்து எதனால அப்படி தூக்கி போடுறாரு? அதே வீடியோலயே இன்னொருத்தர்கிட்ட கையில குடுக்குறாரு, யாரையுமே அவர் டைரக்டா டச் பண்ணல, கரெக்ட், அவர் துணியை டச் பண்ணி குடுக்குறாரு. அந்த துணியை டச் பண்ணி கொடுக்கும்போது கூட அவங்க ஆட்கள் கிட்ட எல்லாம் அப்படியே டைரக்டா கையை கொடுக்குறாரு. பெரிய எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். ஆமா, தமிழ் சைட் மட்டும் அப்படி த்ரோ பண்றாரு மேல.
ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சரி போங்க புக்குக்குள்ள. அதான் சோ அப்ப இந்த பிளபியன்ஸே அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த சீர்திருத்தத்தை நீங்க எப்படி கொண்டு வரணும், எந்த இடத்துல அதை கொண்டு வரணும்? அப்ப அந்த மத சீர்திருத்தம்ன்றது முக்கியமா இருக்குல்ல. அவன் வந்து அந்த மதத்துல இருக்கவன் அவன் ஒரு பவர்ல இருந்து அவன் தான் இந்த ஃபைனல் ஆட்களை வந்து டிசைட் பண்ணுவான் அப்படின்ற இடத்துக்கு இவங்களும் நம்பும் போது அப்ப அதை அடிச்சு உடைச்சாதானே இவங்களுக்கான ரெப்ரசன்டேஷனும் இந்த ரிஃபார்மையும் கொண்டு வர முடியும். ஆமா கரெக்ட். ஆனா அடுத்து எதுக்குள்ள வருவார் அப்படின்னா இந்த பார்ட் நல்லா இருக்கும். என்னென்ன மாதிரி எல்லாம் முட்டு கொடுப்பாங்க கேஸ்டுங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் விஷயம் பேசுவாரு. ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்ட் வந்து ஒண்ணும் கிடையாதுங்க, இது வந்து ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் தான், பெட்டரா வந்து எக்கனாமிக் எஃபிஷியன்சிக்காக நாங்க வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். எக்கனாமிக் எஃபிஷியன்சி ஆமா, ஒர்க் வந்து பெட்டரா நடக்கணுங்கிறதுக்காக இந்த குரூப் வந்து இந்த ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி மத்த எல்லா ஊர்லயும் இது ரொம்ப சாத்தியம் தான், ரொம்ப நார்மலா பண்றதுதான் இந்த ஒர்க் இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பண்றதுதான். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க டிவிஷன் ஆஃப் லேபர் மட்டும் பண்ணல, டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸும் பண்றீங்க. அதுவும் இன்னும் கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கிரேடட் டிவிஷன் பண்ணிருக்கீங்க, கிரேடட் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறாரு. அதாவது ஒருத்தனுக்கு மேல ஒருத்தனுக்கு கீழே ஒருத்தன் அப்படின்னு ஒரு ஹைரார்கி வச்சிருக்கீங்கல்ல, அதுவே நீங்க வந்து பயங்கர ப்ராப்ளமா இருக்குது. இப்ப நீங்க வெறும் டிவிஷன் ஆஃப் லேபர் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யார் வேணா எந்த ஜாப் வேணா எடுத்துக்கலாம். இப்ப வந்து நான் ப்ரீஸ்டா இருக்கணும் அப்படின்னா நான் வந்து அந்த ப்ரீஸ்ட் வேலையை எடுத்தா என்னோட கேட்டகரி வந்து இந்த ப்ரீஸ்ட் கேட்டகரியில போகும். ஆனா சாய்ஸே கிடையாது. நீங்க ப்ரொஃபஷன்ல நீங்க வந்து உங்க பிறக்கிறப்ப நீங்க உங்க அப்பா அம்மா என்ன இதுல இருக்காங்களோ அதே தான் நீங்க எடுத்தாகணும். அது வந்து உங்களுக்கு ஒரு கம்பல்ஷன். அப்படி இருக்கிறப்ப இது எப்படி வந்து ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் ஆக முடியும்? இன்னும் இதுக்கு மேல இன்னொன்னு என்னன்னா, எஃபிஷியன்சி பத்தி பேசுனீங்கல்ல, நாங்க வந்து பொருளாதாரமா எஃபிஷியன்டா இருக்க போறோம் இந்த கேஸ்ட்னால அப்படிங்கிறீங்கல்ல, அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு வேலைய புடிச்சு பண்ணி அதுல ஃபுல் இன்வால்வ்மெண்ட் காட்டினாதான் வந்து அதுல நீங்க வந்து எஃபிஷியன்டா செயல்பட முடியும். கரெக்டா? கரெக்ட். உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கல, உங்க அப்பா அம்மாவால நீங்க இதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தலையெழுத்தே பண்றீங்க அப்படின்னா அதுல எப்படி எஃபிஷியன்சி இருக்கும்? நீங்க சொல்ற மாதிரி கீழ் லெவல்ல இருக்க வேலையை கூட விடுங்க, நீங்க வந்து ப்ரீஸ்ட் வேலையே வச்சுக்கோங்க. ப்ரீஸ்ட் வேலையிலேயே உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை, உங்க அப்பா அம்மா இப்ப பிறந்துட்டாங்க அதனால நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க கடவுளுக்கு இல்ல உங்க ரிலிஜனுக்குன்னு பண்ற சேவையிலேயே வந்து ஒரு நேர்மை இல்லையே, உங்களுக்கு பிடிக்காம தானே பண்றீங்க. அப்படி பிடிக்காம பண்ற விஷயம் எப்படி வந்து எக்கனாமிக்கலி எஃபிஷியன்டா இருக்கும்? இது ஒரு மாதிரியான உருட்டு. அடுத்த உருட்டு எப்படி அப்படின்னா, நம்ம ஆளுங்க தான் சயின்ஸை கொண்டு வராங்க எதுக்கு எடுத்தாலும். நாங்க எதுக்கு கேஸ்ட் கொண்டு வரோம் அப்படின்னா, இது வந்து நாங்க வந்து பயாலஜிக்கலா வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண போறோம், பயாலஜிக்கலா வந்து கேரக்டர்ஸ் ட்ரெய்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண போறோம். இந்த மாதிரி நாங்க வந்து கேஸ்டா பிரிச்சு வச்சோம் அப்படின்னா ஃபாரின் எலமெண்ட்ஸ் எல்லாம் எங்க கூட மிக்ஸ் ஆகாது. அதனால வந்து நாங்க ரொம்ப பியூரா இருப்போம், பியூர் ரேஸ். நம்ம ஹிட்லர்லாம் இந்த கான்செப்ட் என்ன கொண்டு வந்தாரு, யூஜெனிக்ஸ்னு சொல்லுவாங்க. பியூரிட்டி ஆஃப் ரேஸ் கிடைக்கும் எங்களுக்கு, அதனால நாங்க கேஸ்ட ஃபாலோ பண்றோம் அப்படிம்பாங்க. ஆமா, அதுக்கு வந்து ஒண்ணு சயின்டிபிக்கா பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஃபாரின் எலிமெண்ட்ஸ் இல்லாம ஒரு காஸ்டோ ஒரு ரேஸோ ஒரு கிளாஸோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு மனித இனம்ன்றது எங்கேயுமே இல்ல அப்படின்னு. ஆமா, ஏர்லி இந்தியன்ஸ் எபிசோட்ல இதான் டீடைலா பேசிருக்கோம், ஃபுல் லென்த் இதுல. நாங்க இங்க மேல இந்த லிங்க போடுறோம், இங்க போய் பாத்துக்கோங்க. இந்த வீடியோட லெஃப்ட் சைடுல இருக்கு, ஐ பட்டன்ல போடுறீங்களா, ஐ பட்டன் கிளிக் பண்ணி. ஆமா, மட்டும் பேசுறது ஒண்ணும் பண்றது இல்ல. சரி, ஓகே. அப்புறம் இந்த பயாலஜிக்கல் பிக்சர்னு சொல்றீங்கல்ல, பியூரிட்டி ஆஃப் ரேஸ்னு சொல்றீங்கல்ல, அப்படி வரீங்க அப்படின்னா சரி, பஞ்சாப்ல ஒரு பிராமின் இருக்காங்க, சென்னையில ஒரு பிராமின் இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களா? ஒரே மாதிரி ரேஷியல் இது இருக்கா, ரேஷியல் அஃபினிட்டி இருக்கா? ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ரேஸ் இருக்கா? அது இல்ல. அப்புறம் எப்படி நீங்க வந்து பியூரிட்டி ஆஃப் ரேஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க? ஆனா சவுத் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனருக்கும் அதே சவுத் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு இடைநிலை சாதியில இருக்கவருக்கும் ரேசியல் ஒற்றுமைங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஆனா அவங்க ரெண்டு பேரையும் நீங்க ஒன்னா கருதவே மாட்டேங்கிறீங்க. அந்த பியூர் ரேஸ்னு அந்த ரேசியல் என்ன சொல்றது, ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கம்ன்றத அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆமா, சரி, இன்னொன்னு வராது. சரிரா, இது இருந்துட்டு போகுது, கேஸ்ட் வந்து பியூரிட்டி ஆஃப் ரேஸ்னே வச்சுக்கலாம், அதனால நீங்க வந்து கலப்பு திருமணமா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஒத்துக்கலாம். சரிடா, இன்டர் டைனிங் எதுக்குடா கெடுக்குறீங்க? நீங்க வந்து கூட சாப்பிட்டா எப்படிடா கேஸ்ட் கலக்கும்? நான் இதுதான் சொல்றேன். நான் இது எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இது அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நோட் பண்ண மாட்டோம்ல, இவர் வந்து எவ்வளவு டீப்பா அனலைஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். சோ இந்த மாதிரி என்னென்ன உருட்டுங்கள் எல்லாம் சொன்னாரா. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலா இந்த கேஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அஸ் சொசைட்டியா அஸ் சிவிலைசேஷனா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குதுன்னு அந்த டாபிக்ல அடுத்து போவாரு. அதான் ஒரு 4 பார்ட்டா பிரிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து
ஜெனரலா வந்து இந்த கேஸ்ட், சோஷியல் ரிஃபார்ம், பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் பத்தி பேசுறது, அப்புறம் வந்து என்னென்ன மாதிரிலாம் வந்து கேஸ்ட்டை டிஃபெண்ட் பண்றாங்க, எப்படி உருட்டுறாங்க அப்படின்னு போற இது ஒரு செகண்ட் பார்ட். அடுத்து வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுக்குது கேஸ்ட், எப்படி எப்படிலாம் இம்பாக்ட்ஸ், வந்து அதனால என்ன மாதிரியான நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வந்து சொசைட்டியா இந்தியால இருக்கவங்களுக்கு வந்து ஏற்படுது அப்படிங்கறத பத்தி பேசிருப்பாரு. ஆமா 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 கரெக்ட். அப்படி இப்ப அப்படி இருக்குது. அதுக்குள்ளதான் நம்ம என்டர் ஆகுறோம். லாஸ்ட் பார்ட்ல தான் அதான் பேர் அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் இருக்கும். ஆனா லாஸ்ட்ல தான் ஆமா வந்து அனிகிலேட் பண்ண கேஸ்ட். சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒழுங்கா. ஆமா என்ன மிரட்டுற? வெயிட் ஒழுங்கா பண்ணி வெயிட் அவனுக்கு பண்ணிக்க பாத்துக்கங்க. 20 மணி நேரம் படிச்சு 4 பக்கத்துக்கு நானே ஒரு புக் எழுதிருக்கேன் பாத்துக்க. நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும், எனக்கு தெரியாது. சரி, ஓகே. கண்டிப்பா. ஆமா. சோ அதான் இப்ப அடுத்து இந்த சாதி இங்க இருக்கிறதுனால அந்த சொசைட்டியா எதனால முன்னேற முடியாம இந்தியா இருக்குன்றதுக்கான சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதுல வந்து சரி ஓகே, இப்போ கேஸ்ட்னால எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்லாம போயிருச்சு, அட்லீஸ்ட் ஒரு ஒரு எப்படி சொல்ற, ஒரு இனமாவது இந்த இந்து மக்கள் வந்து முன்னேறி இருக்க முடியுதா அப்படின்னா அப்படியும் இல்ல. இந்துக்களை முற்றிலும் சீரழித்து சின்னாபின்னமாக்கியதுதான் சாதி செய்த ஒரே செயல். இந்து சொசைட்டியே, இந்து சமூகமே ஒரு மித்து அப்படிங்கிறாரு. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு வார்த்தை, பச்சைக்கிளின்ற வார்த்தையே இல்லைங்க, வார்த்தையே இல்ல. ஹிந்துங்கிற பேரு முஸ்லிம்ஸ் வந்து அந்த முஸ்லிம்ஸ் இன்வேஷனுக்கு முன்னாடி அப்படி வார்த்தையே சான்ஸ்கிரிட்ல கிடையாது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு வார்த்தை தென்படவே இல்லை ஹிந்துங்கிற வார்த்தை. வெறும் குரூப் இந்த மாதிரி கேஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்க எல்லாரையும் கம்பைன் பண்ணி அவங்க ஒரு ஹிந்துங்கிற ஒரு நேம் கொடுத்தாங்க அப்படிங்கிறாரு. அதனால தனியா ஹிந்துங்கிற ஒரு சொசைட்டி கிடையாது, ஒரு கம்யூனிட்டி கிடையாது அப்படிங்கிறாரு. இந்த கேஸ்ட் சிஸ்டம்னால மட்டுமே இந்த அமைப்பு வந்து வந்ததுனால ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து தனித்தனி சாதி உணர்வு அதிகமா இருக்கிறதுனால வந்து இந்துக்களை வந்து நீங்க எப்பயுமே ஒரே கூட்டமா வந்து ஒன்றிணைச்சு ஒரு ஒற்றுமையா வந்து பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப மற்ற ரிலிஜன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கான ஒரு தேவை, ஒரு இடம் வரும்போது வந்து எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒரே ரிலிஜியஸ் குரூப்பா ஒண்ணு சேருவாங்க. ஆனா நம்ம எல்லாருமே ஹிந்துஸ் தான் அப்படிங்கிற ஒரு அந்த ஃபீல் வந்து ஹிந்துஸ் கிட்ட வந்து பிரைமரியா இருக்காது. அவங்களுக்கு வந்து பிரைமரியா இருக்கிறது வந்து அவங்க நம்ம இந்த கேஸ்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஒட்டுமொத்தமா வரும்போது மட்டும் நாங்கெல்லாம் இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு மாதிரி பேரளவுல பேசிக்கிறவங்களே தவிர, அடிப்படையில பார்த்தா அவங்க மனசுல அதிகமா இருக்கிற ஃபீல் வந்து அந்த கேஸ்ட் ஃபீலிங் தான் அதிகமா இருக்கும். அதான் இப்ப ஒரு சீக் கிட்ட போயிட்டு கேட்ட நீ என்ன அப்படின்னு கேட்ட அப்படின்னா ஒரு சீக்குன்னு தான் ஐடென்டிஃபை பண்ணிக்குவாரு. ஒரு முஸ்லீம் கிட்ட போய் கேட்டா ஒரு முஸ்லீம் தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இவங்க ஹிந்து, இந்த கேஸ்ட் ஹிந்துஸ் கிட்ட போனா அவங்க வந்து நான் ஹிந்துன்னு சொல்லாம அவங்க கேஸ்ட் வச்சுதான் ஐடென்டிஃபை பண்றாங்க. நான் ஒரு பிராமின், நான் ஒரு சத்திரியன் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு சொல்றாரு. சோ அதனாலேயே ஒரு காமன் கான்சியஸ்னஸ் சொல்றாரு. ஒரு காமன் ஹிந்து கான்சியஸ்னஸ்ங்கிறதே கிடையாது இங்க இந்த சொசைட்டில அப்படின்றாரு. இப்ப அந்த குழு உணர்வு அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறதுனாலயே இவங்க சொசைட்டியா ஒட்டுமொத்தமா சேர்ந்து முன்னேற முடியாம, எந்த ஒரு விஷயத்திலயுமே முன்னேற முடியாம இருக்கு. அதாவது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னதான் பக்கத்துல இருந்தாலுமே பிசிக்கல் ப்ராக்சிமிட்டின்னு சொல்றாரு. பக்கத்துல இருந்தா கூட அந்த ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸே இல்ல. நீங்க வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷனே இல்ல, ஒரு ப்ராப்பரான இன்டராக்ஷனே இல்ல ஒரு கேஸ்டுக்கும் இன்னொரு கேஸ்டுக்கும். இதனால என்னதான் நீ பக்கத்துல இருந்தாலும் இட் டசன்ட் கவுண்ட் அஸ் அ சிங்கிள் யூனிட் அப்படிங்கிறாரு. அதாவது இவர் போட்டிருக்க ஹெட்டிங்ஸ் ஒவ்வொன்றும் நல்லா இருக்கும். இப்ப எப்படி இருக்குன்னா, முன்னாடி சொன்னேன்ல ஹிந்து சொசைட்டி இஸ் a myth, அது ஒரு ஹெட்டிங். அடுத்த ஹெட்டிங் பாத்தீங்க அப்படின்னா கேஸ்ட் இஸ் ஆன்டி சோஷியல், முடிஞ்சு போச்சு. ஆன்டி சோஷியல், கேஸ்ட் இஸ் ஆன்டி சோஷியல்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஹிந்து ரிலிஜனே ஒரு ஆன்டி சோஷியலா தான் இருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப ஹிந்து லிட்டரேச்சர்ஸ்லாம், பழைய லிட்டரேச்சர்ஸ்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ்டுக்கு வந்து ஒரு ஆரிஜின் கொடுக்குது, உன்னதமான ஆரிஜின் கொடுக்குது, நோபல் ஆரிஜின் சொல்றாரு. நீ வந்து பிரம்மனோட தலையில இருந்து பிறந்த, நீ வந்து இது பண்றதுக்கு பிறந்த, நீ வந்து மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு பிறந்த, மத்தவங்களுக்கு பூஜை பண்றதுக்கு பிறந்த, சாமி கூட உனக்கு டைரக்ட் கம்யூனிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை வந்து நீ வந்து இந்த மாதிரி ஸ்கேவெஞ்சிங் வேலையை தான் பண்ணணும், நீ வந்து குப்பை ஆளணும், நீ வந்து மலத்தாளணும்னு சொல்றப்ப ஆரம்பமே வந்து ஃபண்டமெண்டலி வந்து ஆன்டி சோஷியலா இருக்குது. அது எப்படி ஒரு கேஸ்டுக்கு நீ வந்து ஒரு உன்னதமான தொடக்கத்தை கொடுத்துட்டு இன்னொரு கேஸ்டுக்கு வந்து ஸ்டார்டிங்லயே ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம். சோ அது அந்த விஷயத்துல வந்து கேஸ்ட் வந்து பயங்கர ஆன்டி சோஷியல்னு சொல்றாரு. சரி, டிஃபரெண்ட் கேஸ்டுக்குள்ள தான் ப்ராப்ளம் அப்படின்னா டிஃபரெண்ட் சப் கேஸ்டுக்குள்ளே ப்ராப்ளம். அதாவது சூரஜ் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படிதான், யூ ஆர் நாட் ஜஸ்ட் பனியா, யூ ஆர் மார்வாடி பனியா, யூ ஆர் இந்த பனியா, யூ ஆர் அந்த பனியா, சோ யூ ரெகக்னைஸ் மாதிரி அப்படிங்கிறாரு. சோ சப் கேஸ்டுக்குள்ளேயுமே வந்து இத்தனை லெவல் இருக்குது. ஒரு டைப் ஆஃப் பிராமினை வந்து ஹையர் கேஸ்டா பாக்குறது, ஹையர் மதிப்பு கொடுக்குறது.
அதாவது என்ன சொல்றாருன்னா, சவுத் இந்தியால இருக்க பிராமின்க்கு வந்து அதிக வேல்யூ ஆமா, நார்த் இந்தியால இருக்க பிராமின்ஸ்க்கு வந்து வேல்யூ கம்மியா. சோ வந்து அதுல கூட டிஃபரன்ஸ் இருக்கு. சப்காஸ்ட்குள்ளேயே ஒற்றுமை கிடையாது அப்படிங்கிறாரு. இல்ல இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆன்டி சோஷியல் இன்னொன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, இப்ப இப்ப இங்கிலாந்துலலாம் இந்த சிவில் வார்ஸ் மாதிரி நடக்கும். ஒரு குரூப்புக்கு இன்னொரு குரூப்புக்கு நடக்கும். அதுக்கு வந்து கிரான்வெலியன் வார் அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு இங்கிலீஷ் குரூப், நீ ஒரு இங்கிலீஷ் குரூப் அப்படின்னா, என்னோட ஆன்செஸ்டர்ஸும் உன்னோட ஆன்செஸ்டர்ஸும் அதுல சண்டை போட்டுருப்பாங்க. இது ஒரு 1000 வருஷம் வச்சுக்குவேன். ஆனா இப்ப இருக்கிறவங்க வந்து அதை கண்டிப்பா கம்ப்ளீட்டா மறந்துருப்பாங்க. அதுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? அப்படி நடக்கும் தெரியும். அது யாரு உன் ஆன்செஸ்டர் எந்த பக்கம் இருந்தாங்கலாம் கூட ஓரளவுக்கு தெரியாம இருக்கும். அப்படியே தெரிஞ்சாலும் உனக்கு வந்து அதனால வந்து இந்த கம்யூனிட்டி மேல வந்து உனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. இந்தியால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீ 1000 வருஷம் முன்னாடி கூட சண்டை போடு. நீ வந்து என் ஆன்செஸ்டர்ஸ்ல என் ஜாதிக்காரன் அந்த அந்த நாள்ல அடிச்சல்ல. அதனால எனக்கு உன் ஜாதியை பிடிக்காது. அந்த லேபிளிங் பண்ணி வச்சிருக்கிறதுனால இப்ப இது வந்து இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னோட ஆன்செஸ்டர் அப்படியே முடிஞ்சு போயிருக்கு. இங்க வந்து அது 2 குரூப் ஆயிருது. அந்த குரூப்புக்கு தனியா பேர் இருக்கு. இவன் இந்த பேரு அவன் அந்த பேருன்னு போது இப்ப வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் மறக்காம இருக்கிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் இந்த கம்யூனிட்டிக்காரன் என்னை அடிச்சான் அன்னைக்கு. அந்த இதை வந்து இப்ப வரைக்கும் நம்ம அதை மறக்காம இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆமா. அதாவது சண்டை போடுறது கூட கிடையாது. அந்த காலத்துல வந்து பிராமின்ஸ் வந்து சிவாஜியை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்களாமா. அதனால வந்து இப்ப வந்து அதே மாதிரி சிவாஜி வந்து பிராமின்ஸ் அசிங்கப்படுத்திட்டாராமா. அதனால வந்து சிவாஜி கேஸ்ட் வந்து பிராமின்ஸ் வந்து இது ஆகாதாமா. என்னடா இதெல்லாம் ஒரு காரணமாடா அப்படின்னு இருக்குது. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. நீங்க வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து ஞாபகம் வச்சு அம்பலத்துக்கிட்டு இருக்கீங்க. இல்ல என்ன பிரச்சனைனே தெரியாம பிரச்சனை பண்ணிட்டு அப்படிமா அந்த மாதிரி. அதுதான் இப்ப பாதி பிரச்சனை அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா. சோ ஆன்டி சோஷியல்னு சொல்லிட்டாரா. இன்னொரு ப்ராப்ளமா மெயினா என்ன சொல்றாரு கேஸ்டுக்கு அப்படின்னா, கேஸ்ட் வந்து ஒரு சிவிலைசேஷனா உங்களை வளர விடாது. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து இவ்வளவு பெரிய இந்தியா வச்சிருக்கீங்க. நீங்க வந்து பயங்கரமா நாகரிகமான கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு மத்தியில தான் இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு 13 மில்லியன் ஆதிவாசிகள் இருக்காங்க. அபாரிஜினல்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இவ்வளவு 13 மில்லியன் ஆதிவாசிகள் வந்து இப்படி சிவிலைஸ்டான கம்யூனிட்டிக்கு நடுவுல அன்சிவிலைஸ்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சாவேஜஸா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சமூக வளர்ச்சியே இல்லாம இருக்காங்க. இதை நீங்க பாக்குறீங்க, பக்கத்துல இருந்து பாக்குறீங்க. அது உங்களுக்கு வந்து அதை உங்களுக்கு சரி பண்ணணும், அவங்களை வந்து சிவிலைஸ் பண்ணணும், அவங்களை அவங்க கூட சேர்த்துக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை. இதே வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அபாரிஜின்ஸை வந்து அவங்களை எஜுகேட் பண்ணி அவங்களை வந்து அவங்கள ஒருத்தவங்களா சேர்த்துக்குவாங்க. கரெக்டா? இதை ஹிந்துஸ் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணா சேர்க்கிறது அது கரெக்ட். அது அடுத்து வருவாரு. எந்த கேஸ்ட்ல போறதுன்னு பிரச்சனை வரும். இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒருத்தவங்களை வந்து நம்மளுடைய அந்த நம்ம மார்க்கத்துக்கு நம்மளுடைய ஐடியாலஜிக்கு உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அந்த ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம பக்கத்துல அவங்க இருக்கணும், நம்ம மத்தியில இருக்கணும், அவங்களோட ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை நம்ம அவங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கணும். இது எதையுமே கொடுக்காம நீ இந்த பக்கம் வா அப்படி, ஆனா நான் உன்னை வந்து சேர்த்துக்க மாட்டேன், நீ வந்து உனக்கு இதான் இடம், நீ அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா யார் வருவா? இப்ப இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த பழங்குடியினர் மக்களையுமே வந்து இந்த மாதிரி உங்க கிறிஸ்டியன் மிஷனரிஸோ இல்ல இஸ்லாம்ல இருந்து வர்றவங்களோ அவங்க சைடு கன்வெர்ட் ஆகணும்னு வரும்போது அவங்க ஏன் மாறுறாங்க அப்படின்னா அங்க அவங்களுக்கான அந்த இடம் கொடுக்கப்படுது. அப்படி இடம் கொடுத்து இவங்க எல்லாம் மாறி கொஞ்சம் முன்னேறி வந்ததுக்கு அப்புறம் 60 வருஷம் கழிச்சு தாய் மதத்துக்கு திரும்ப சொந்தங்களே அப்படின்னு போய் ஆரம்பிக்கிறது. அதான் கரெக்ட். அதாவது இவங்க வந்து அக்யூஸ் பண்ணுவாங்கல்ல, முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து they spread the religion by use of sword அப்படிம்பாங்க. கத்தி முனையில வந்து மதம் மாத்துறது அப்படிம்பாங்க. அதுக்கு நம்ம வருவோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த அபாரிஜின்ஸ் பத்தி பேசுறப்ப ஒரு சிவிலைசேஷனா ஒரு சமூகமா வளர்ச்சி அடைவதற்கு ஏன் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா ஃபார் ஹிந்துஸ்க்கு சொல்றாரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களால வந்து இந்த வந்து ஆதிவாசிகளை உங்கள ஒருத்தரா சேர்த்துக்க முடியாது. ஏன்னா கேஸ்ட் தடுக்குது உங்களை. ஆனா நீங்க வந்து அவங்களை சேர்த்துக்காம விட்டீங்க அப்படின்னா மத்த ரிலிஜன்காரங்க வந்து அவங்க கூட வந்து நட்பு பாராட்டி அவங்கள ஒருத்தவங்கள சேர்த்துக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? இப்ப வந்து நீங்க இனிமையா நினைக்கிற முஸ்லிம்ஸோ கிறிஸ்டியன்ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த்ல இந்த மாதிரி 13 மில்லியன் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா உங்க ஹிந்துக்கு தானே ப்ராப்ளம், உங்க ஹிந்து சொசைட்டிக்கு தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. அதான் இந்து சொசைட்டி வளராம இருக்கிறது காரணமும் கேஸ்ட் சிஸ்டம் தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு ரிலிஜியனா ஹிந்துஸ வந்து பரப்பணும்னு நீங்க நினைச்சா கூட இந்த கேஸ்ட் சிஸ்டம்னாலதான் ஹிந்துசம் வந்து டெவலப் பண்ண முடியாம இருக்கு. நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன், அந்த இடத்துல எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் நேச்சுரலா எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு எவன் மரியாதை கொடுக்கறானோ, என்னை அவன் ஈக்குவலா ட்ரீட் பண்றானோ அங்க போகணும்னு தான் என் மைண்ட் இருக்கும்.
நீ இங்க வா, ஆனா நான் உன்னை தொட மாட்டேன், நீ என் பக்கத்துல வராத, நீ உனக்கு ஒரு இல்லங்க வீட்டுக்குள்ள ஒரே அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வானே சொல்லலையே. 13 மில்லியன் பீப்பிள் வந்து உங்க கண்ட்ரிக்கு இல்ல நடுவுல இல்ல இருக்காங்க. அவங்கள இப்ப வான்னு இருக்கவங்கள சொல்றேன், இப்ப இருக்கவங்க. ஓகே, பேசுறவங்கள ஓகே. சொல்றேன். வரமாட்டீங்க எல்லாரும் அங்க போறீங்கன்னு சொல்றாங்கல்ல, அதை சொல்றேன். கேவலம் ஒரு ரொட்டிக்கும் இதுக்கும் அரிசி மூட்டைக்கும் போய் மாறிட்ட அப்படிம்பாங்க. அந்த கேவலம் அந்த ரொட்டி அரிசி மூட்டையும் தராம தானே நீ வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க நம்மளுங்க. அந்த பாயிண்ட் தான் அடுத்து வராரு. நிறைய பேர் இந்த மாதிரி ரொம்ப வந்து பாலிஷ்டா பேசுவாங்க. என்னதான் இருந்தாலும் ஹிந்துஸ் வந்து இந்த மாதிரி போயிட்டு மதம் மாத்தது கிடையாது இல்ல. இவங்க எல்லாம் பாருங்க, முஸ்லிம்ஸ் எல்லாம் பாருங்க, கிறிஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க, கத்தியை காட்டி மதத்தை மாத்துறாங்க. கத்தியை காட்டி தான் முஸ்லிம்ஸ் நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அது வந்து இவர் ஒத்துக்கிறாரு. சரி, ஓகே, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. ஆனா ஹிந்துஸ் ஆர் தே எனி பெட்டர் அப்படிங்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ் வந்து இன்னும் இதோட கேவலமா இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்களாவது கத்தி முனையில வந்தாவது அவங்கள ஒருத்தவங்களா பாத்துக்கிறாங்க. கரெக்டா? நீ வந்து என்னோட ஃபெய்த் நீ ஃபாலோ பண்ணணும். அவங்க உண்மைன்னு நினைக்கிற ஃபெய்த்த நீ ஃபாலோ பண்ணி என்னைய மாதிரியே நீயும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி தான். ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் ஐடியாலஜிக்கலா அதுதான் கான்செப்ட். ஆனா ஹிந்துஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, பர்பஸ்ஃபுல்லா அவங்க கூட சேர்த்துக்காம பண்றாங்க. அதுக்கான எஃபர்ட் எடுக்காதது ரெண்டாவது விஷயம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ட்ரை பண்ணுவாங்கல்ல சில பேர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிராமின்ஸ் மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த பிராமின்ஸ்க்கு அடுத்த லெவல்ல இருக்கவங்க எல்லாம் வந்து ஏதோ பிராமின்ஸ் மாதிரி நடந்துக்கிட்டா அவங்க பிராமின்ஸ் ஏதோ வந்து இவங்களை ஒன்னா சேர்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா இந்த அதாவது இந்த லோவர் கேஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய இதுல இருக்கவங்களுடைய டெவலப்மெண்ட்டையும் வந்து இந்த இந்து கேஸ்ட் சிஸ்டம் வந்து தடுக்கிறதுக்குள்ள இன்னொரு முக்கியமான பார்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லியிருப்பாங்க, இந்த பதேரி பிரபுவா, அது கரெக்டா தான் இருக்கா நான் சொல்றது? பதேரி பிரபுன்னு இருக்கு தமிழ்ல. அந்த பதேரி பிரபுன்ற சாதியில இருக்கவங்க வந்து அவங்க கேஸ்டோடைய வழக்கப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த விடோ ரீமேரேஜ் எல்லாம் அவங்களுக்கு வந்து அது நார்மலான விஷயம் தான். ஆனா அவங்க வந்துட்டு நம்ம வந்து சமூகத்துல கீழ்நிலையில இருக்கோம், பார்ப்பனர்கள் தான் ஹையஸ்ட் லெவல்ல இருக்காங்க. அந்த பார்ப்பனர்களே விதவை மறுமணத்தை வந்து அனுமதிக்கிறது இல்ல. அப்ப நம்மளும் அத ஃபாலோ பண்ணாதான் நம்மளுக்கும் அந்த ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கும்னு சொல்லி இருக்கிற கொஞ்சம் நஞ்சமான சில ப்ராக்ரெசிவான பிராக்டிசஸையும் வந்துட்டு இந்த மாதிரி பிராமின்ஸையோ சத்திரியாசையோ பார்த்தா அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்களோ அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அத வந்து அந்த மறுமணத்தை அவங்க தடை பண்ணி இருந்திருக்காங்க. அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு குரூப், அந்த குரூப்லயே வந்து ஒருத்தவங்க வந்து விடோரி மேரேஜ் வந்து இருக்கக்கூடாது, அப்பதான் பிராமின்ஸ் மாதிரி ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு குரூப் வந்து விடோரி மேரேஜ் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்படி இருக்குது ஓகே. ஆனா அப்ப கூட வந்து இந்த அப்பர் காஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்க ரூலிங் கிளாஸோட சப்போர்ட் வச்சுக்கிட்டு, பேஷ்வாஸ்னு அவங்களோட சப்போர்ட் வச்சுக்கிட்டு விடோ ரீமேரேஜ் அவங்கள வந்து அதாவது பண்ண வைக்கிறாங்க. சோ தட் அவங்க பிராமின்ஸ் ஈக்குவல் ஆக முடியாது. அந்த மாதிரி புரியுதா? அவங்களா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது வேற. ஆனா அந்த மாதிரி வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓகே ஓகே. எங்க விடோ ரீமேரேஜ் வந்து கேன்சல் பண்ணா அவங்களுக்கும் நம்ம ஹை ஸ்டேட்டஸ் வந்துருமேன்னு சொல்லிட்டு அதை கெடுத்து விடுறாங்க. இது ஒரு பெருமையான இதே மாதிரி இன்னொரு குரூப் இருக்கு, சோனார்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. அவங்களும் நாங்களும் உங்களை மாதிரி பிராமின்ஸ் மாதிரி ஆகுறோம், நாங்களும் 3 வேளை குளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி வேஷ்டி கட்டுவாங்கல்ல, தோத்தின்னு சொல்லுவாங்கல்ல, பிராமின்ஸ் மாதிரி தோத்தி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து நமஸ்காரமா அந்த மாதிரி சொல்லுவாங்க, நமஸ்கேன்னு சொல்லுவாங்க போல பிராமின்ஸ் அந்த டைம்ல. இவங்களும் அதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஏண்டா என்ன தைரியம் இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து போலீஸ்கார மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி இதே மாதிரி இந்த ஆளுங்க பேஷ்வாஸ்ன்னு அந்த ரூலிங் கிளாஸை வச்சு அடிச்சு விரட்டி அந்த அவங்க அங்க செட்டில்மெண்ட்டே கிளியர் பண்ணி விட்டு, நீங்க கிளம்புங்க, நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, நீங்க வந்து வெளியூர்ல பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அங்க இருந்து கிளப்பி விட்டாங்க. அதான் அதே மாதிரி நீங்க சொன்னது அந்த இன்னொரு விஷயம், இந்து வந்து எப்பயுமே ஒரு மிஷனரி மதமா இருந்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட் இருக்கும். மிஷனரி மதம்னா இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து எங்க மதத்துக்கு வாங்க, நாங்க இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே. இஸ்கான் என்ன பண்றாங்களாமா? இஸ்கான் வந்து அவங்க மாத்துறதெல்லாம் கிடையாதுல்ல, அவங்க யார போய் மாத்துறாங்க? ஏண்டா ஃபாரினர்ஸ் எல்லாம் குடிமி போட்டுட்டு பாத்தீங்களா வந்து. ஆமா இதான் நம்ம இதை யோசிச்சேன். அதாவது உள்ளூர்காரனை எவனையும் மாத்த முடிய மாட்டேங்குது நீங்களுக்கு. வெளியூர்காரன் வெள்ளையா இருக்கான்னு அவனை தூக்கி உள்ள கொண்டு வந்துடுறானுங்க. அவனை வந்து எவனையும் தலித்துன்னு சொல்ல போறது இல்ல இவனுங்க. இல்ல இப்ப வேற கம்யூனிட்டில வேற எவனாவது இப்ப நம்ம ஊர்ல இருந்தே மாறணும் அப்படின்னா அவனுக்கு வந்து இது பிராமின்ஸ் மாதிரி கொடுப்பாங்களா? ஃபாரின்ல இருக்கவங்க மட்டும் மாத்தி குடுமையை போட்டுட்டு பிராமின்றாங்க. பிராமின்னு சொல்றது இல்ல, பட் ஆனா அதுக்கேத்த ட்ரீட்மெண்ட் இருக்கும். அப்படி சொல்றீங்க, அது உண்மைதான்.
ஆனா இல்ல அப்படி பார்த்தாலும் இங்க இந்து மதமுமே வந்து ஒரு மிஷனரி மதமா தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ அப்படி இல்லாம வந்து இந்தியா ஃபுல்லா அது பரவி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கறதையும் இதுல சொல்லியிருப்பாரு. என்ன அப்ப பரப்பனப்ப என்ன பண்ணாங்கன்னா, முஸ்லிம்ஸ் வந்து படையெடுத்து வந்தாங்க அப்படின்னா நம்ம ராஜராஜ சோழன் வந்து ஏசியா ஃபுல்லா ஆண்டாரு. நீங்களா அவர் எப்படி வந்து பிச்சை கேட்டா இது எல்லாத்தையும் பிடிச்சாரு, அவரும் படையெடுத்து போய் தான் ஜெயிச்சாரு. அப்ப மட்டும் பெருமை. ஆமா, எங்க மூதாதையர் எங்க பாட்டன் ராஜராஜ சோழன் எங்க பாட்டன் இல்லையா? என்னங்க நீங்க அதான் இப்ப இந்த பார்ட்லதான் அந்த நீங்க நம்ம ஏற்கனவே நம்ம மென்ஷன் பண்ணது வந்திருக்கும். இது வந்து ஏற்கனவே பரம்பரை மதமா இருந்தப்ப வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அப்ப வந்து இவங்க வந்து இப்போ இன்னுமே வந்து ஆரம்பத்துல இருந்தே ஹிந்து மதம்ன்ற ஒரு மதம் வந்து ஹிந்து மதமாவே சவுத் இந்தியால எல்லாம் வந்து உருவானது இல்லைல்ல. அதுல வந்து ஏகப்பட்ட தியரிஸ் இருக்கு, அதுக்கு பல விதமான புக்கு, அதுக்கான கார்த்திகை கூப்பிட்டு தோ பரமசிவன் பத்தி பேச போறோம். ஆமா, அத பேசுவோம். அது வந்து டீப்பான டாபிக். சோ அப்படியெல்லாம் இருந்தப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது எல்லாமே இந்துசம் தான், இது எல்லாமே இந்துசம் தான் சொல்லி ஃபர்ஸ்ட் கூட்டத்தை சேர்க்கறதுக்காக எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துட்டு, அதுல வந்து பிராமின்ஸ் மட்டும் அவங்களுடைய இடங்களை தக்க வச்சுக்கிட்டு மற்ற எல்லாரையுமே வந்து இப்ப நம்ம இந்த 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 மொத்த எபிசோட்லயே சூத்ரர்கள் சூத்ராஸ்ன்னு சொல்லும் போது எல்லாமே வந்துட்டு கேட்கறதுல வந்து எல்லாரும் என்ன நினைச்சுக்கிடுவாங்கன்னா, இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ல வர்றவங்க மட்டும்தான் சூத்ராஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுல இந்த இப்ப இருக்கிற சிஸ்டம்ல இந்த ஓபிசின்னு சொல்றாங்கல்ல, அதர் பேக்வர்ட் கிளாஸ், அதுல இருந்து எஸ்சி எஸ்டி எல்லாமே வந்து சூத்ராஸ்குள்ளதான் வரும். எம்பிசி என்னடா அப்படின்னு மிகப்பெரிய கேஸ்ட் அப்படிமா அந்த மாதிரி மிகப்பெரிய கேஸ்ட் மிகப்பெரிய கேஸ்ட் மிகப்பெரிய கேஸ்ட். ஆமா, பெரிய கேஸ்ட் மிகப்பெரிய கேஸ்ட். இது ஏன் சொல்றேன்னா, ஓகே ஓகே இது நம்மள சொல்லல, நம்மளாம் நல்லாதான் இருந்தோம்னு நினைச்சுக்கிறாங்கல்ல, அப்படி இல்ல, எல்லாருமே இதெல்லாம் பட்டதுனாலதான் எல்லாருக்கும் சேர்ந்துதான் இவர் பேசிக்கிட்டு இருக்காருன்றத சொல்றதுக்கு அதை சொல்றேன். சரி, அதான் இவங்க வந்து மிஷனரி இல்லன்னு பெருமைப்படுறாங்கல்ல, அதுல மெயின் இதுவா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க மதம் மாத்தினீங்கன்னா எங்க வைப்பீங்க, எந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பீங்க, அதுதான் ப்ராப்ளம். அப்புறம் வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, உனக்கு ஒரு ஹிந்து ரிலிஜன்ல என்னன்னா ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி கிடையாது. கிறிஸ்டியானிட்டியில வந்து நீ வந்து ஒரு இவர்கிட்ட போப்பு கிட்ட போயிட்டு கேட்கலாம், அதாவது இது வந்து கான்ஃபிளிக்ட் வந்துச்சு அப்படின்னா இவர் என்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டியில வந்து ஒரு கேஸ்ட் இருக்குன்னே வச்சுக்கலாம். அப்ப வந்து நீ வந்து இவரை கன்வெர்ட் பண்ணிருக்கோம், இவர் எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்டா நீங்க போப்பு கிட்ட போய் கேட்கலாம். ஹிந்து ரிலிஜன்ல யாரை கேட்பீங்க, எங்க வைக்கிறதுன்னு தெரியாது. ஒரே இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கேஸ்ட் வந்து அசைன் பண்றது வந்து வெறும் பர்த் வச்சு மட்டும்தான், மெம்பர்ஷிப் வந்து ஓப்பனாவே கிடையாது. நீ வந்து நீ 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 சேரணும்னு நினைச்சாலும் முடியாது, அவ்வளவுதான். ஆமா, பிறக்கும் போது பிறந்தாதான் உண்டு, அதுக்கப்புறம் நடுவுல எந்த லேட்டரல் என்ட்ரியும் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஆமா, இதனால என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கேஸ்ட் வந்து ஈவன் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் உங்க ரிலிஜனையே வந்து தடுக்குது, அதனால உங்க கேஸ்ட் அழிச்சாதான் உங்க ரிலிஜன் வளருங்கிறாரு. ஆமா, உண்மையிலேயே நீ ஒரு உண்மையான இந்துவாக இருந்தால் புரிஞ்சுக்கிட்டியா? ஹிந்து ரிலிஜன்ல இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த சகோதரத்துவம்னு சொல்லுவாங்கல்ல, ஃப்ரெட்டர்னிட்டி, அந்த ஃப்ரெட்டர்னிட்டியே இருக்காது. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு சீக்கை போய் அடிக்கிறீங்க, சண்டை போடுறீங்க அப்படின்னா இன்னொரு சீக் வந்து சப்போர்ட்டுக்கு வருவார் அவருக்கு. முஸ்லிம்ஸ்க்கு அதே மாதிரி இன்னொரு முஸ்லீம் வருவாங்க, கிறிஸ்டியன்ஸுக்கும் அதே மாதிரி இன்னொரு கிறிஸ்டியன் வருவாங்க. ஆனா ஹிந்து ஒருத்தரை போய் நீங்க அடிக்கிறீங்க, இல்ல யாராவது ஒருத்தர் அடிக்கிறாங்க அப்படின்னா அப்ப வந்து சப்போர்ட்டுக்கு யார் வருவாங்க அப்படின்னா எல்லா ஹிந்துவும் வரமாட்டாங்க. அவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, இன்னொரு கேஸ்ட்காரன் அடிக்கிறான், இன்னொரு கேஸ்ட் அந்த கேஸ்ட்காரன் பாத்துக்குவான், நம்ம வேலை இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருவாங்க. சோ இவங்க என்ன ஜெனரலா என்ன சொல்லுவாங்க, பெருமைப்பட்டுக்குவாங்க அப்படின்னா, ஹிந்து ரிலிஜன் வந்து ஒரு ரொம்ப டாலரண்டான ரிலிஜன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்குவாங்க. அது இவருக்கு அது எப்படி இவர் சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு டாலரன்ஸ் அர்த்தம் கிடையாது, நீங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது, உங்களுக்கு வந்து உங்களால வந்து ஒன்னா சேர முடியாது, அதுதான் உங்க இது, அந்த டாலரன்ஸ் நீங்க பெருமை பேத்திக்க கூடாது அப்படின்னு அசிங்கப்படுத்துறாரு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா வந்து, ஹிந்துசத்துல வந்து நம்ம வந்து ஒரு அந்த ரூல்ஸ்னு பார்த்தா, இப்போ இஸ்லாம்லயும் சரி கிறிஸ்டியானிட்டிலயும் சரி எல்லாத்துலயுமே வந்து ஒரு செட் ஆஃப் இது வச்சிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு. அது மாதிரி ஹிந்துஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கேஸ்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்றதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கடமையா வந்து இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் யாரெல்லாம் அதை மீறி போறாங்களோ அவங்களை வந்து இந்த சாதி அமைப்புல இருந்தே ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கறது அவங்களுக்கான தண்டனையாவே இருக்கும். சோ அப்படி பண்றது வந்து இந்து சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் சாதி விட்டு ஒதுக்கி வைக்கிறதுங்கிறதே வந்து கிட்டத்தட்ட மரண தண்டனை தான்.
இப்போ நீங்க மொத்தமாவே 4 சாதிக்குள்ள மட்டும்தான் இருக்க முடியும்னு பிரிச்சுட்டீங்க. அதுல வந்து ஒருத்தன் எதிர்த்து பேசினாலோ இல்ல அவன் வந்து இதுல இருக்கிற குறைகளை சுட்டி காட்டினாலோ நீங்க செய்யற முதல் வேலைன்னா இவன் எந்த சாதி அமைப்புக்குள்ளேயும் வரமாட்டான்னு அவனை தள்ளி வச்சிருக்க போது அவனால இந்த சமூகத்தோட ஒட்டி வர முடியாம தனியால நிக்கிறான்னா அது கிட்டத்தட்ட மரண தண்டனை அதுவும் ஒண்ணுதானே. அப்ப நீங்க சாதிய நீங்க உங்களுக்கு ஒரு மதத்துல ஒரு பிரச்சனை மதத்தை எதிராக ஒருத்தர் பேசுறான்னாலும் நீங்க பண்ற முதல் விஷயம் சாதி வச்சுதான் ஒதுக்கி வைக்கிறீங்க. அப்ப இங்க மொத்தமா ரூலுங்கிறதே சாதிய ஃபாலோ பண்றது மட்டும்தான் ரூலா இருக்கு. அவரு இது எதுக்காக சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீ ஒரு அந்த இண்டிவிஜுவலா நீ திங்க் பண்றேன்னு வச்சுக்கோ, நீ ஒரு கேஸ்ட்ல இருக்க, நீ இண்டிவிஜுவலா திங்க் பண்ற, ஒரு ரிஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிற, நீ தான் ரொம்ப டாலரண்டான ஒரு கம்யூனிட்டின்னு சொல்றல ஹிந்து ரிலிஜன். அப்படி டாலரண்டான ஒரு குரூப்பா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஒப்பீனியன்ஸோட ஒரு ரிஃபார்மர் வர்றப்ப ரிஃபார்மர் வந்து மத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி நல்ல விஷயங்களை நடத்த முடியும். கரெக்டா? ஆனா அந்த குரூப் கேஸ்ட் குரூப் வந்து ஒரு இண்டிவிஜுவல் திங்கரோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. அதனால ஒருத்தன் வந்து எப்படி வந்து அந்த கேஸ்ட் பழக்கத்துக்கு எதிர்த்து பேசுறானோ அவன் வந்து ஒதுக்கி வச்சிடுறீங்க. அதனால ஒருத்தன் வந்து சரி பண்ணணும், இருக்கிறத சரி பண்ணணும்னு நினைச்சாலும், ஒரு ரிஃபார்மர் ஆகணும்னு நினைச்சாலும் உங்களால அதையும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. சோ உள்ள இருந்தே வந்து தடுக்குது கேஸ்ட் வந்து உங்களோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. அதான் இந்த நம்ம இந்த எபிசோட்ல பேசியிருந்தோம்ல, இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேக்ஸ்ன்ற எபிசோட். ஒருத்தனுக்கு வந்து அவனுக்கு எவ்வளவுதான் அது 100% உண்மைன்னு தெரிஞ்சா கூட அவனை சுத்தி இருக்கிறவங்களால அவன் வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அவனுக்கு அந்த உண்மையை விட அந்த சுற்றம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். சோ அதத்தான் இவனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீ வந்து இல்ல அந்த பேசுறவனுக்கு இல்ல ப்ரோ, பேசுறவனுக்கு உண்மையை விட சுற்றம் முக்கியமா இருக்குங்கிறது நம்ம அது பேசணும் கரெக்ட். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் பேசிடுறான் சுற்றத்தை விட உண்மைதான் முக்கியம்னு பேசிடுறான்னு வச்சுக்கவேன். பேசினதுக்கு அப்புறம் அது பரவணும்ல, பரவவே விடாம எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுற, நீ வந்து அவனை வெளியே அனுப்பி விட்டுற. அதனால அப்படி பண்ண அப்படின்னு உன்னால அவன் சொல்றதும் பரவாம போயிடும் அப்படிங்கிறாரு. இல்ல இந்த இடத்துல சொல்லியிருப்பாருல, அது வந்து அப்படி ஒருத்தன் வந்து தன்னோட கருத்துப்படி சமூகம் இருக்கணும்னு சொல்லி ஒருத்தன் விரும்பலாம். ஆனா அப்படி அதை நடக்கவே விடாம நீங்க பண்ணும்போது அவனோட கருத்துக்களை முற்றுமாக கைவிட்டு சரணாகதி அடைந்தாவது சமூக உறவை தக்க வைத்துக் கொள்ள அவன் தயாராக இருப்பான். ஏன்னா அவனால வந்து தனியா வாழ முடியாது, வேற வழி இல்லாம அவன் அந்த கருத்துக்களை விட்டுட்டு கூட. இப்போ நீங்க நம்ம பேசும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நிறைய பேர் இதை பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம சில விஷயங்கள்ல வந்து ஃபேமிலிஸ்குள்ளேயும் ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயும் வந்து ஐடியாலஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அப்படி பேச பேச அவங்களுக்கு இத்தனை வருஷமா வந்து ஒரு வகையில வந்து அந்த அவங்களோட சர்க்கிளோட கனெக்ட் ஆகிருப்பாங்கல்ல. அப்போ ஆனா அதுல இருக்கிற தப்புகளை ரியலைஸ் பண்ணி அவங்க அதை சுட்டி காட்டும் போது அவங்க அந்த சர்க்கிள்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ இத்தனை வருஷமா அந்த ஹாப்பியா இருந்த அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த டிஸ்கனெக்ட் ஃபீல் ஆகும் போது அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்களை வந்து ஸ்ட்ராங்கா அந்த அவங்களோட சர்க்கிள்ல பேசுறதை குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இது வந்து ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். சோ அப்படி பண்ணும்போது இந்த கேஸ்ட் சிஸ்டம்ன்றதோ இந்த இந்து ரிலிஜன் வந்து ரிஃபார்மே ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்கம்யூனிகேஷன். இத்தனை வருஷம் ஆகும்போது எவனோ ஒருத்தர் வர்றான்னா அவன் எக்ஸ்கம்யூனிகேட் ஆகுறான்னா, இப்போ ஒரு 100 பேர் அந்த மாதிரி ரிபல் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸ்கம்யூனிகேஷன்ன்றது 90 பேரை ரிட்டர்ன் இழுத்துரும். ஒரு 10 பேராலதான் அதை விட்டு வெளியே வர முடியும், அந்த அளவுக்கு ஸ்டபர்னா. சோ அதனாலயே வந்து இந்து ரிலிஜியனே வந்து அஸ் ரிலிஜியனாவே ஓவராலா வந்து ரிஃபார்ம் ஆக முடியாமலே இருக்கு நிறைய விஷயம். இன்னொன்னு ஒரு ஜெனரல் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஜெனரலா ஒரு ரிஃபார்மரா இல்ல ஒரு லீடர் வந்து இந்து ரிலிஜனுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்கோர்ஸ் காந்தி மட்டும் எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க, என்ன பண்ணாரு என்ன இது பண்ணாருன்னு தெரியல. காமனான லீடர் கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா எல்லா கேஸ்ட்க்கும் ஒரு தனித்தனி லீடர்ஸ் இருப்பாங்க, அவங்க கேஸ்ட்ல இருக்கவங்க தான் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. நீ வந்து உனக்கு வந்து மொராலிட்டியா இருக்கட்டும், ஒரு நீ பண்ற தானமா இருக்கட்டும், இல்ல வந்து நீ காட்டுற சிம்பத்தியா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க கேஸ்டுக்குள்ளேயே தான் இருக்குது. நீங்க கூட சொல்லிருக்கீங்கல்ல, மரியாதையா நடந்துக்குவாங்க அவங்க கேஸ்டுக்குள்ள, ஆனா வந்து கீழ் ஜாதிக்காரங்கன்னு நினைக்கிறவங்களை வந்து ரொம்ப இதுவா ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்க இப்ப இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, கோயம்புத்தூர் சைட்ல எல்லாம் வந்து ஏனுங்க வானுங்க போங்கன்னு தான் பேசுவாங்க, ஆனா வந்து தலித்ஸ் கிட்ட வந்து ரொம்ப இதுவா நடந்துக்குவாங்க அப்படின்னு. அதே எப்படி சொல்றாரு அப்படின்னா, இவங்களோட மொராலிட்டியா இருக்கட்டும், சிம்பத்தியா இருக்கட்டும், மரியாதையா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க கேஸ்டுக்குள்ளேயே இருக்குது. சோ இதுக்கு வெளியே எல்லா கம்யூனிட்டிக்குள்ளயும் அந்த மரியாதை அந்த இது அந்த சிம்பத்தி எல்லாம் இருந்தா தானே வந்து ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆக முடியும். அது கிடைக்காது அப்படிங்கிறாரு கேஸ்ட் இருக்கிறதுனால. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லீடர் பாத்தீங்க அப்படின்னா காமராஜர் வந்து அவங்க கேஸ்டுக்கு மட்டும், நாடார் கேஸ்டுக்கு வந்து இதுவா இருப்பாரு. ஒவ்வொருவர்களும் வச்சிருப்பாங்க, தீரன் சின்னமலைம்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து முத்துராமலிங்க தேவர்பாங்க. இவங்க எல்லாம் வந்து அவங்க ஐடியல்ஸ்னால ஃபாலோ பண்றாங்கிறது எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ரொம்ப கம்மியான பேர் தான் பண்ணுவாங்க. மெயினா வந்து அவங்க இன்னமும் அதை
கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறது காரணம் வந்து அவங்க கம்யூனிட்டில ஒருத்தங்க ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இருக்கணும். இல்ல இப்ப வரைக்கும் வந்து தமிழ்நாடை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்த வரைக்குமே மெஜாரிட்டியா வந்து ஒரு லீடரை வந்து ஒரு பெரிய குரூப் வந்து கொண்டாடுது அப்படின்னா மேக்சிமம் அது வந்து அதை சேம் கேஸ்ட் சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. ஏங்க ஐயோ ஐயோ இல்லங்க அதுலயும் இருக்கு. இப்போ அது இப்ப விஜய் கேள்விப்பட்டேன் சந்தானம் படத்துக்கு எல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிபிக் கேஸ்ட் காரங்க வந்து சொன்னேன். நானே தான் சொன்னேன். நான் ஒரு ஊர்ல முன்னாடி அந்த ஊர்ல வந்து அத வேணாங்க ஏங்க அந்த ஊர்ல ஒரு நாள் நான் காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிடறதுக்கு வெளியே போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படியே பயங்கரமா நான் சாப்பிடுற இடத்துக்கு பக்கத்துல ஒரு தியேட்டர் இருக்கும். அது ஒரு மீடியமான டவுன் தான் அந்த ஊரு. அந்த இடத்துல ஒரு தியேட்டர் இருக்கும். காலையில பேனர் வெடி வெட்டு அப்படியே அந்த பேண்ட் சத்தம் அப்படியே டம்மு டம்னு பயங்கர ஒரே ஆர்ப்பாட்டம் ரோடே. என்னடா இன்னைக்கு எதுவும் அப்படி ஒண்ணும் பெரிய ஃபங்க்ஷன் இல்லையே, ஏதோ தியேட்டர்ல போய் பாப்பாங்கன்னு நீங்க சொல்லிதான் கேள்விப்பட்டேன். தியேட்டர்ல என்ன படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, என்ன சத்தம் வெளியே வந்து போனா அப்படியே சந்தானம் பேனர் போட்டோ அப்பா பிரமிச்சு போயிட்டு எனக்கு என்னன்னா சந்தானத்துக்கு இப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சேடா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது சந்தானத்துக்கான அவரோட ஆக்டிங்கான ஃபேன் பேஸ் இல்ல, அதெல்லாம் ஒரே குரூப் அப்படிங்கிற. அது மாதிரி இப்ப விக்ரம்க்கு இருக்கிற குரூப், விக்ரம் பிரபுக்கு நற்பணி மன்றம் ரசிகர் மன்றம் தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு குரூப் இருக்கு. நம்ம கௌதம் கார்கி குரூப் இருக்கு. ஆமா இவங்க எல்லாம் எந்த படம் நடிச்சாங்கன்றது சரி வேணாம், அவங்களை அப்படி சொல்ல வேணாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்கள வந்து எதுக்காக ஃபாலோ பண்றோம்ங்கிறதே அவங்களுடைய கேஸ்ட ஒட்டி தான் இருக்கு இப்ப வரைக்குமே. அது தலைவர்கள்ல மட்டும் இல்ல, ஒருத்தர் வந்து இப்ப இந்த எங்க பிவி சிந்து கோல்டு வாங்கின உடனே கூகுள் சர்ச் பண்ணி பிவி சிந்து கேஸ்ட் நடிக்கிறானுங்கல்ல, அப்படிதான். கரெக்ட். இவ்வளவு நேரமா வந்து கேஸ்ட்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த சொசைட்டில என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அடுத்து வந்து ஒரு ஐடியல் சொசைட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கேஸ்ட்லெஸ் சொசைட்டி எப்படி இருக்கணும், எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் வந்து இந்த ஒரு சூப்பரான அந்த 3 வார்த்தை, இவரோட அந்த 3 வார்த்தை இருக்குல்ல, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி. எஸ். சோ இத பத்தி செமையா பேசுறாரு. ஒரு சொசைட்டி வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும், இந்த 3 தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு டாபிக்கா வருவாரு. ஃப்ரெட்டர்னிட்டி பத்தி ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாரு. ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சொசைட்டில ஒரு ஃப்ரீ கம்யூனிகேஷன் இருக்கணும். எல்லாருக்கும் வந்து ஒரு அவங்களோட சாய்ஸை சொல்றதுக்கு ஒரு வழி இருக்கணும். ஸோ அதுதான் ஃப்ரீ கம்யூனிகேஷன் சொல்றாரு. பேசிக்கா டெமோக்ரஸியே வந்து ஒரு ஃப்ரெட்டர்னிட்டியோட ஒரு டெமோக்ரஸி தான் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்க சொசைட்டி தான் ஒரு நல்ல சொசைட்டியா இருக்கணும். ஸோ ஃப்ரெட்டர்னிட்டியை முடிச்சுட்டு அடுத்து லிபர்ட்டிக்கு வராரு. லிபர்ட்டியில முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா, ப்ரொஃபஷனை சூஸ் பண்றதுக்கு உனக்கு ஒரு உரிமை இருக்கணும். அந்த உரிமை கொடுக்கறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதை கொடுக்காம நீங்க ஒரு எந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணணும்னு உரிமை கொடுக்காம இருக்கிறது வந்து ஒரு ஸ்லேவரியை தான் மீன் பண்ணும். ஸோ வந்து ஒரு நியாயமா ஒரு சொசைட்டி வந்து இந்த சுதந்திரம் லிபர்ட்டியையும் பேஸ் பண்ணி தான் ஒரு சொசைட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டும் முடிச்சிட்டாரா, அடுத்து ஈக்குவாலிட்டி பத்தி சூப்பரா பேசியிருக்காரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா வந்து எல்லா மனுஷங்களுமே வந்து ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில கேரக்டர்ஸ்னால வந்து அவங்களுக்கான டிஃபரன்ஸ் மாறும். இப்போ வந்து பிசிக்கலா வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க ஹெரிடிட்டி மூலமா வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கல் டிசபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களுக்கு பிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு பிசிக்கல் டிசபிலிட்டி இல்ல. இது ஒரு டைப் ஆஃப் டிஃபரன்ஸ். இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சோஷியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு 3-4 ஜெனரேஷனா உங்களுக்கு வந்து உங்க வீட்டுல படிச்சிருக்காங்க, நீங்க நல்ல பணக்கார ஃபேமிலியா இருக்கீங்க, அப்ப வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்கும். கரெக்டா? அந்த சோஷியல் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிறதுக்கும் இல்ல அவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா, சொந்தமா எஃபர்ட் போடுறவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப கம்மியா எஃபர்ட் போடுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப அதிகமா எஃபர்ட் போடுவாங்க. இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். நியாயமா பேசுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது எப்படி எல்லாருமே ஈக்குவலா இருக்க முடியும்? நான் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எனக்கும் வந்து அதே ஈக்குவாலிட்டி, உழைக்காம இருக்கணும் அவனுக்கும் அதே ஈக்குவாலிட்டியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ சொல்றது கரெக்ட், இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும், கரெக்ட். ஆனா அதுக்கு முன்னாடி முதல் 2 ஆஸ்பெக்ட் சொன்னேன்ல, பிசிக்கல் ஹெரிடிட்டினால வர ப்ரிவிலேஜையும் சோஷியல் இன்ஹெரிட்டன்ஸ்னால வர ப்ரிவிலேஜையும் சமநிலைப்படுத்தணும். அதுல இருக்கிறத வந்து எல்லாருக்கும் ஈக்குவலைஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீ வந்து சொந்த எஃபர்ட்னால இருக்கிற டிஃபரன்ஸ் நீ வந்து இந்த மெரிட்ட பத்தி பேசுவாங்கல்ல, எங்க நாங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு 99 மார்க் எடுப்போம், எங்களுக்கு வேலை கிடைக்காது, அவன் ஈஸியா 94 மார்க் எடுத்துட்டு போயிருவானா அப்படின்னாங்கல்ல. நீங்க சொல்ற பாயிண்டே வச்சு பேசலாம் அழகா. இப்ப வந்து மெரிட்டுக்கு 95 மார்க் எடுக்கிறது 100 மார்க் எடுக்கிறது பேசிக்கலாமே. இப்ப நான் கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு 100 மார்க் எடுக்கிறேன், இன்னொருத்தன் வந்து 94 மார்க் தான் எடுத்திருக்கான், ஓகேவா? ஆனா 94 மார்க் எடுக்கிறதுக்கு
அவனுக்கு வந்து மத்த சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பிசிக்கல் ஹெரிடிட்டில இன்இக்வாலிட்டி இருக்குது. அவருக்கு வந்து அதுல கொஞ்சம் இது என்ன ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது. சோசியல் ப்ரிவிலேஜ் இல்ல அவருக்கு. அவருக்கு வந்து வீட்ல வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கோ இல்ல வந்து அவங்களுக்கு காசோ கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் காசு இல்ல. சோ இதெல்லாம் வந்து கன்சிடரே பண்ணாம வெறும் லாஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும் நீ கன்சிடர் பண்ணி கம்பேர் பண்றது தப்பான விஷயம் அப்படிங்கிறது. இல்ல இத வந்து இந்த விஷயத்த கொஞ்சம் பொறுமையாவே பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இந்த ரிசர்வேஷன்ன்றதுல அது ஒரு பெரிய டாபிக். அதை நம்ம இப்ப உட்காந்து டச் பண்ண போறது இல்ல. ஆனா 3 ஹிட்டா சொல்றீங்க ரிசர்வேஷன் பேசுறேன்னு என்ன பேச மாட்டேங்கிறீங்க? பேசிடும் சும்மா என்னமா என்னை மட்டும் கருத்து வர்றது. இந்த இந்த பர்டிகுலர் விஷயத்துல நீங்க சொன்னீங்கல்ல, இந்த சமத்துவம்ன்ற விஷயத்துல 3 பாயிண்ட் சொல்லியிருக்காருன்னு. அதான் இயற்கையா ஒருத்தவங்களுக்கு இருக்கக்கூடியது. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த சோசியல் இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒருத்தரோட முயற்சி. ஓகே, நீங்களும் முயற்சி பண்றீங்க, அவனும் முயற்சி பண்றான். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏசி போட்ட ரூம் இருக்கு. காலையில எழுப்பி விட்ட உடனே 4 மணிக்கு எழுப்பி விடுறதுக்கும் எழுந்திரிச்சு உங்களுக்கு காஃபி கொடுக்கறதுக்கும் உங்களை வந்து ரொம்ப நேரம் படிக்கும் போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத மாதிரி உங்களை கொஞ்சம் கூட அசையறதுக்கான தேவையே இல்லாத அளவுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு 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 எக்கனாமிக்காவும் சோசியலாவும் உங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. இதுவே ஒரு கிராமத்துலயும் ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாத ஊர்ல வந்து காலையில எந்திரிச்சு தானா வேலைக்கு போயோ இல்ல ஆடு மாடு மேய்க்கிறதையோ இல்ல வீட்டுல சமையல் பண்றதையும் பண்ணிட்டு, ஏன்னா இப்போ எனக்கு நான் நேரடியா சிலரை பார்த்திருக்கேன். இப்ப என்னோட அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு படிக்க வரக்கூடிய கிளாஸ்க்கு வரக்கூடிய நிறைய பிள்ளைங்க வந்து அவங்களே காலையில எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு பாதி நேரம் பாதி சம்பளத்துக்கு ஏதாவது இந்த சின்ன பையங்க இந்த கட்டட வேலைகளுக்கெல்லாம் இந்த சின்ன வேலைக்கு போவாங்க. அதுல ஒரு காசு கிடைக்கும் போவானுங்க. பொம்பளை பிள்ளைகள் வந்து வீட்டுல அந்த பிள்ளைங்க தான் மொத்தமா சோறாக்கி சமையல் பண்ணி சில இந்த மாதிரி அம்மா இல்லாத அப்பா இல்லாத ஃபேமிலிஸ் எல்லாம் இருப்பாங்க, ரொம்ப முடியாத ஃபேமிலிஸ். அதெல்லாம் வந்துட்டு நான் தான் என் தம்பியை வந்து காலையில எந்திரிச்சு குளிப்பாட்டினேன், நான் தான் சமையல் பண்ணிட்டு கொண்டு வந்தேன்னு 5வது படிக்கிற பிள்ளைங்க 6வது படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப அந்த பிள்ளை போடுற எஃபர்ட்டும் காலையில 4 மணில இருந்து சாயந்தரம் 11 மணி வரைக்கும் உங்களை ஒரு இடத்த விட அசைய விடாம உங்களுக்கான எல்லா சொகுசான விஷயங்களையும் உங்க டேபிளுக்கே வந்து வைக்கிற அளவுக்கு வசதி இருக்கக்கூடிய நீங்க போடுற எஃபர்ட்டையும் ஒரே ஆங்கிள் ஒரே லெவல்ல வச்சு நம்ம கம்பேர் பண்ணவே முடியாதுல்ல. நம்ம எந்த வகையில மெரிட்டை மீன் பண்றோமோ அது ஒரு ப்ராப்பரான ஸ்கேலே கிடையாது அதை மெஷர் பண்றது. அதுதான் இந்த இடத்துல அவர் அந்த சமத்துவம்ன்றத பேசும்போது அத தனித்தனியா ரொம்ப கரெக்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணிருப்பாரு. சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு காஸ்ட்லெஸ் சொசைட்டி எதை பேஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டாரு. அடுத்து வந்து ஆரிய சமாஜிஸ்ட்னு ஒரு குரூப் இருக்காங்கன்னு சொன்னேன்ல ஆரம்பத்திலேயே. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி ஓகே காஸ்ட் வேணாம், காஸ்ட் வந்து தப்பு, ஆனா நம்ம வந்து வர்ணாவை கொண்டு வருவோம், 4 வர்ணம்னு சொல்றாங்க, சத்துர்வர்ணியா அப்படிங்கிறாங்க, 4 வர்ணம். நம்ம வந்து காஸ்ட்னா நீங்க ஓகே பர்த் பேஸ் பண்ணி இருக்குது, நம்ம வந்து ஒர்த் பேஸ் பண்ணி நம்ம வந்து தகுதியை பேஸ் பண்ணி 4 வர்ணம் கொண்டு வரலாம், அப்போ வந்து சரியா தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க, மத்த ஆக்சுவலா நீங்க வர்ணம்னு பார்த்தா 4 தான் இருக்கும், காஸ்ட்னு பார்த்தா 4000 இருக்கும், அந்த மாதிரி கிட்டத்தட்ட. அதனால வந்து நம்ம வர்ணம் மட்டும் வச்சுக்கலாம், பிராமின்ஸ், வைஷ்யாஸ், சத்ரியாஸ், சூத்ராஸ் இந்த மாதிரி 4 வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவரு அதுக்கு தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி நீங்க வந்து தேவையே இல்லைங்கிறீங்கல்ல, ஐ மீன் காஸ்ட் தேவையில்லை, வெறும் இது மட்டும் தான் சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த லேபிள்? இந்த லேபிள் எதுக்கு? வந்து தகுதியை வச்சுதான் இருக்குது அப்படின்னா, உனக்கு பிரீஸ்டுக்கு தகுதி இருக்காது, அவன் பாட்டி வந்து பண்ணிட்டு இருக்க போறான், இப்ப ட்ரேடிங் பண்றவன் பண்ணிட்டு இருக்க போறான், உங்களுக்கு எதுக்கு வந்து இன்னொரு பேர் தேவைப்படுது, இன்னொரு லேபிள் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. புரியுதா? இப்ப நீங்க இந்த லேபிள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து அதே லேபிள் தான் வைப்பாங்களாமா, வேற லேபிள் கூட வைக்க மாட்டாங்களாமா, ஏபிசிடி இவர் வந்து அதே பிராமின் சத்ரியாஸ் தான் வைப்பாங்களாமா. இத்தனை வருஷமா 3000 வருஷமா வந்து பிராமின்ஸ்னா இதுதான், சத்திரியன்னா இதுதான், சூத்திரன்னா இதுதான் இவங்க பண்ணி வச்சிருக்கீங்க, இது எல்லாரும் மைண்ட்லயும் இருக்கும். இப்ப இப்படி இருக்கிறப்ப நீ வந்து இப்ப நீ வந்து வர்ணம் மட்டும் தான் கரெக்ட், காஸ்ட் கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி போட்ட அப்படின்னா அப்ப ஸ்டில் வந்து அந்த ஃபீலிங்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒரு இப்ப இவங்க சொல்றபடி பார்த்தா ஒரு பர்டிகுலர் விஷயத்துல ஸ்கில்டா இருந்தாங்கன்னா அவங்களை இந்த குரூப்ல நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா சத்திரியர்கள் நாங்க பிரிக்கிற குரூப்ல வந்து அந்த வீரம் லைக் போர் வார் இந்த ரிலேட்டடான ஸ்கில் இருக்கவங்கள நான் அதுல வைக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அதுல இருக்கவன் எவனுக்கும் வேற எந்த ஸ்கில்லுமே பேசிக்காவோ கொஞ்சமாவோ அதிகமாவோ இருக்கவே கூடாதா? அப்படி இருந்தா அவன் அதை பர்சீவ் பண்ணவே கூடாதா? இப்ப நீங்க இந்த மாதிரி லேபிள் பண்ணி டிவிஷன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு ஓகே அவன் வந்து இந்த அவன் பாக்குற வேலை வந்து இந்த வார் ரிலேட்டடா இருக்குன்னு வச்சுக்கிறோம். பட் அவனுக்கு அந்த இன்னொரு ஸ்கில் இருக்கு, ப்ரீஸ்ட்லி ஸ்கில்ஸ் இருக்கு, அவன் அந்த சைடு போகணும்னு நினைக்கிறான்னா அப்ப அவனை வந்து இந்த லேபிள் விட்டு அந்த லேபிளுக்கு கிராஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா? இல்ல கிராஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். எப்படி வந்து
இந்த டிரான்சிஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது ஒர்க் பேஸ் பண்ணி நீங்க ஒரு வர்ணம் வச்சிருக்கீங்க, நீங்க எப்படி நீங்க ஒர்க் பேஸ் பண்ணி மாத்துவீங்க? நீங்க முதல்ல எப்படி பிரிப்பீங்க? வந்து சயின்டிபிக்கலி இது வந்து இந்த மாதிரி 4 குரூப்பா இவ்வளவு ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ரொம்ப யூனிக், ஓகேவா? வெறும் ஒரு கேரக்டரை வச்சு 4 குரூப்பா பிரிக்கிறது சயின்டிபிக்கலி நாட் பாசிபிள். இது ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் அப்படிங்கிறாரு. மேலோட்டமான விஷயம், இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா பேசாதீங்க, ஓடி போயிருங்க அப்படிங்கிறாரு. இன்னொன்னு, இந்த ஜாதி பெயர்கள், கேஸ்ட் நேம்ஸ் வந்து விட்டுறணும், யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தையும் இவர் இதுல மென்ஷன் பண்ணிருக்காரு. இது ரொம்ப காமனா நம்ம நிறைய பேசின விஷயம் தான். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நீங்க வந்து இந்த பெயர்கள் ஆல்ரெடி ரொம்ப வருஷமா பழக்கத்துல இருந்ததுனால ஒரு ஸ்டீரியோ டைப் மனசுல வந்து ஆழமா ஏற்கனவே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த பேரை வந்து நீங்க லூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எவ்வளவுதான் இதை ரிஃபார்ம் பண்றேன், நான் வந்து இதை வந்து பிறப்பின் அடிப்படையில இல்ல, நான் வந்து குவாலிபிகேஷன் இதுலதான் இப்படிதான் பண்றேன்னு நீங்க சொன்னா கூட அந்த பேர் பின்னாடி ஒட்டிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த மைண்ட் செட்ல தான் மக்கள் அவங்களை பார்க்க போறாங்க, அவங்கள நடத்த போறாங்க. அப்ப அப்படி இருக்கிற வரைக்கும் இந்த நீ இவனுக்கு மேல நீ இவனுக்கு கீழே அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து எப்படினாலும் மாற போறதே இல்லை. ஆக்சுவலி இப்ப அதுதான் காரணம். இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, எல்லாரும் வேற வேற வேலை போயிட்டான், எல்லாருமே இப்ப அவங்க கேஸ்டுக்குன்னு இவனுங்க அலாட் பண்ண வேலைகள் எல்லாம் நம்ம இல்ல, நம்ம அதை மாதிரி போயிட்டோம். இருந்தாலும் இவனுங்க வந்து நம்மள அதே லெவல்ல வச்சு ட்ரீட் பண்றதுக்கு காரணம் வந்து அந்த லேபிள் தானே. அந்த லேபிளை கண்டுபிடிக்கிறதுல தானே குறியா இருக்கானுங்க. ஆமா, நம்பிக்கை எந்த ஊரு. ஆனா நிஜமாவே இப்போ முன்னாடி எல்லாம் நான் அதை ரியலைஸ் பண்ணவே இல்லைங்க. இப்ப நான் நிறைய ரியலைஸ் பண்றேன். அத நிறைய பேர் அதுக்காக தான் கேக்குறாங்க. அந்த அந்த எப்படி நூல் பிடிச்சு அடுத்தடுத்து போறாங்கன்றத பாக்க ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இப்பெல்லாம் அதை பார்க்கும்போது. பாரு எப்படி பாரு. பாட்காஸ்ட் கண்டென்ட் கிடைக்கும் நீங்க கவனிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னமோ உண்மைதான். வர வர எதை பார்த்தாலும் கண்டென்ட்டாவே தெரியுது. சுத்தி எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏதாவது ஒண்ணு நடக்கும், நம்ம ஏதாவது ஒண்ணு பேசிருப்போம். சரி உனக்கு பாட்காஸ்ட்க்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சுன்றாங்க. டேய் நான் நார்மலா தான் சொன்னேன். அதான் வர்ணத்தை பேஸ் பண்ணி, அதாவது வர்த்த பேஸ் பண்ணி வரணும்னு சொல்றாங்கல்ல. சரி இப்படி வச்சுட்டீங்க, ஒருத்த மெயின் அத கரெக்டா அவனுக்கான வர்ணத்துல தான் இருக்காங்கறத நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? என்ன லா எப்படி கொண்டு வருவீங்க? எப்படி வந்து பனிஷ் பண்ணுவீங்க ஒருத்தனை வந்து மாறுறவன? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரூல்ஸ் இருக்குது. நீ வந்து சூத்திரனா இருந்தா நீ வந்து வேதம் படிக்கவே கூடாது. இப்ப வேதம் படிச்சா அவனை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மனுஸ்மிருதியில என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவன் நாக்க அறுக்கலாம், அவன் காதுல வந்து ஈயத்தை காய்ச்சி ஊத்தலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்ப நீங்க இந்த 4 வருடத்தை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் ரூல்ஸ் வச்சு அப்படின்னா இத மாதிரிலாம் பண்ணி ஆகணும். அந்த காலத்துல வந்து ராமன் வந்து சம்புகனை வந்து கொலை பண்ணாரு, இதுக்காக வேதம் படிச்சதுக்காக கொலை பண்ணாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ராமன் மேல தப்பே கிடையாது. தப்பு எங்க இருக்கு அப்படின்னா, அவர் வந்து இந்த 4 வர்ணத்தை ஃபாலோ பண்றாரு. ராமராஜ்யம் வந்து பேஸ்ட் ஆன் இந்த 4 வர்ணம். 4 வர்ணத்தை பேஸ் பண்ணி இருந்தா அவருக்கு வந்து ஒரு கடமை. இந்த மாதிரி ஒரு சூத்திரம் வந்து இந்த மாதிரி படிச்சா அவன் பண்ண வேண்டியது கடமை. சோ ப்ராப்ளம் ராமர் கிட்ட இல்ல, ப்ராப்ளம் வந்து உங்க சாஸ்திரத்து மேல இருக்கு, உங்க ரிலிஜன் மேல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா எனக்கு என்னமோ இவர் வந்து ராமர் நல்லவர்னு ஏத்துக்கிட்டு சொன்ன மாதிரி இல்ல, இது ஏதோ நக்கலா சொன்ன மாதிரி. அதாவது இல்ல ராமர் நல்லவர்களுக்காக சொல்லல. இவர் வந்து பின்னாடி கூட சொல்லுவாரு, நான் வந்து ஹிந்துஸ் வந்து மோசமானவங்க, அவங்க வந்து ரொம்ப இம்மாரல் பீப்புள் நான் சொல்லவே வரல. இதுக்கு காரணம் வந்து உங்களோட சாஸ்திரங்கள், உங்களோட ரிலிஜன், உங்க ரிலிஜன் வந்து உங்களை இப்படி ஆக்குது, உங்களை பண்ண சொல்லுது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் வந்து இந்த சாஸ்திராஸ் மூலமா வரல அப்படின்னு நீங்க வேற மாதிரி இருந்திருப்பீங்களா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து ராமர் நல்லவர் அப்படின்னு அவர் சொன்னாரு, நான் சொல்லல. அந்த மாதிரி கன்வியா இருந்தா மன்னிச்சுங்க. மன்னிச்சிருங்க. ஓகே. அதான் இதுக்கு அடுத்துதான் இந்த ஃபெமினிசம் மேட்டர் உள்ள வருது. நீங்க சரி எல்லாம் சொன்னீங்க, இந்த 4 வருட சிஸ்டத்துல வந்து குவாலிபிகேஷன் அடிப்படையில எல்லாத்தையும் பண்ணுவோம், ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய இதை வச்சு இண்டிவிஜுவாலிட்டி வச்சு ஸ்கில்ல வச்சு கொடுப்போம் எல்லாம் சொல்றீங்கல்ல. இப்ப விமனை வந்து நீங்க எப்படி டிவைட் பண்ணுவீங்க? ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்களுடைய ஸ்கில் என்ன, இல்ல அவங்க என்ன தொழிலுக்கு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பேஸ் பண்ணி பிரிப்பீங்களா? இல்ல அவங்களோட ஹஸ்பண்டோ அவங்களோட அப்பாவோ எந்த இதுல இருக்கானோ அதே இதுல போடுவேன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்றீங்கன்னா அப்போ இதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்குமான இண்டிவிஜுவாலிட்டி நீங்க எப்படி இது பண்றீங்க? இந்த ரிலிஜன் இருக்குன்னா இந்த ரிலிஜியன் ஒரு மத தலைவரா பெண்களை வந்து ஏத்துக்கிருவீங்களா இந்து மதத்துல? அதே மாதிரி அது மட்டும் இல்ல, நீங்க இந்து மதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து ஒரு சாராயம் காய்ச்சறவங்களா இருந்தா கூட நீங்க ஏத்துக்கிருவீங்க, ஒரு கசாப் கடைக்காரங்களா இருந்தா ஏத்துருவீங்க, அதெல்லாம் இந்த சமூகம் ஒத்துக்கிறோம். ஆனா இதே பெண்களை வந்து மத குருவாவும் இல்ல படை வீரர்களாவும் இருக்கணும்னு சொல்லணும்னா அது வந்து இவங்க அப்படியே அடிப்படையில அப்படியே ஒரு மாதிரி நடுங்க வச்சிரும். ஐயோ அப்பப்பா.
இப்படி இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது நீங்க வந்து இந்த வர்ணா சிஸ்டம்ன்றது வந்து ஒரு 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 நல்ல சொல்யூஷனா இருக்கும் அப்படிங்கறது வந்து எதை வச்சு நீங்க சொல்ல முடியும் அப்படின்றது கேட்குறேன். இன்னும் அதோட கண்டினியூஷன் சொல்லுவாரு. சரி ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த ரோல் சொல்றீங்க, சூத்ராஸ்க்கு இந்த ரோல் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த ரூல் வந்து கண்டிப்பா பண்ணணுமா இல்ல பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாரு. இவங்க என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பா பண்ணணும்னு கிடையாது, பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரிடா, நீங்க பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க. அப்படியா இருந்தா அவங்களோட உரிமையை நீ எப்படி பாதுகாப்பீங்க? இப்ப எப்படின்னா, உன் கடமையை நீ பண்ணணும் சொசைட்டிக்கு, சரியா? பிராமணா இருக்கவன் நீ வந்து இந்த மாதிரி மந்திரம் ஓதணும், நீ வந்து எஜுகேஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கவேன். வைஷ்யா வந்து ட்ரேட் பண்ணணும், ஓகேவா? சூத்ராஸ் வந்து அவங்களுக்கு சேவை பண்ணணும்னு வச்சுக்கவேன், இல்ல கிளீன் பண்ணணும் இந்த மாதிரி வச்சுக்கவேன். சூத்ராஸ் கிளீன் பண்ணிடுறாப்ல. ஆனா நீ வந்து திரும்பி பண்ணுவங்கிறது என்ன நிச்சயம்? எப்படி அதை என்ஷூர் பண்ணுவ? இல்ல அதாவது இந்த சூத்திரர்களுக்கு வந்து நீ வந்து தனியா படிக்க தேவையில்லை. ஏன்னா உனக்கு படிக்கிறதுக்கு சம்பந்தமான ஒரு சர்வீஸ் வேணும்னா அத ஒரு பிராமின் உனக்கு கொடுப்பான். நீ வந்து உன்னைய தனியா தற்காத்துக்கிறதுக்கு நீ சொந்தமா ஆயுதங்களை வச்சுக்கிறதுக்கு தேவையில்லை. ஏன்னா உன்னைய பாதுகாக்கிற வேலையை சத்திரியம் பண்ணிடுவான். நீ வந்து உனக்குன்னு சொந்தமா சொத்தை தேட தேவையில்லை. அது வந்து வைசியர்கள் பாத்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி உனக்கு தேவையில்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஆக்சுவலா பார்த்தா ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த 3 பேரும் சேர்ந்து இவனுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவனோட நிலை என்ன? அவன் மூணு பேர் கூட சேர்ந்து பண்ண தேவையில்ல. வெறும் சத்திரியனை மட்டும் எடுத்துக்குவோம். சத்திரியன் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணல வச்சுக்கவேன். உன்னை ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னா அவனுக்கு வந்து அவனை என்ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறதுக்கு ஆள் இல்ல. அப்படியே இல்லைனாலும் உனக்கு வந்து ஆயுதம் ஏந்தவே தெரியாது. நீ வந்து பண்ண தேவையில்லைன்னு சொல்லி ஆயுதம் தெரியாதுன்றதுல ஆயுதம் ஏந்துறதுக்கான உரிமையை கொடுக்கல. நீ தேவையில்லைன்னு சொல்ற, ஆனா ஒரிஜினலா பண்றதுன்னா அவனுக்கு ஆயுதம்ன்றது அவன் சொந்தமா வச்சுக்க கூடாதுன்றதுல நீ ரொம்ப அதுக்குதான் முதலே சொல்லுவாரு. சரி, நீங்க வந்து ஆயுதம் கூடாதுன்னு சொல்லல, ஆயுதம் தேவையில்லைன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கலாமே. அப்படிதான் வராரு. ஆயுதம் தேவையில்லைன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு தேவையான சேவகம் மட்டும் செய்யறேன். ஆனா எனக்கு ஒரு தேவை வர்றப்ப அந்த சத்திரியன் வந்து என்னை காப்பாத்த வரல அப்படின்னு என்னால அவனை எதிர்த்து எப்படி போட்டு சண்டை போட முடியும்? அதிகபட்சம் அவங்கள்ட்ட இருக்கிற நீ வந்து ஒரு விவசாயம் பண்றாங்க, அந்த கலப்பையை பிடிச்சு ஏர் உழுகுறாங்க அப்படின்னா அந்த கலப்பையை கத்தியா மாத்தலாம் அப்படின்ற அளவுக்கு கூட அவனுக்கு நீ உரிமையை கொடுக்கல. அப்ப ஒரு போராட்டமோ இல்ல அவனுக்கு எதிராக ஒரு இன்ஜஸ்டிஸோ நடக்கும்போது அவன் திருப்பி எந்திரிக்கிறதுக்கான எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நீ கொடுக்கல. அவனுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ், அதாவது சோசியல் இண்டிபெண்டன்ஸோ எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸோ நீ கொடுக்கல. அப்படிங்கிறப்ப அவனால தன்னிச்சையா இருக்கவே முடியாதுங்கிறத நீ என்ஷூர் பண்ணிட்டு அவனுக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், அவனை நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்றது வந்து வெறும் சும்மா ஒரு பேருக்கு பண்ற வேலை தான். இப்ப இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி சொல்றப்ப எல்லா ரிலிஜன்ல இருந்து தான் கேஸ்ட் இருக்குது. இப்ப ஹிந்து முஸ்லிம்ஸ்லயும் வந்துருச்சு, சீக்லயும் வந்துருச்சு. ஏன் ஹிந்து மட்டும் தனியா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அதுக்கும் சொல்றாரு, அவங்க கிட்டயும் கேஸ்ட் இருக்குது. ஆனா என்ன இங்க வித்தியாசமா இருக்குது ஹிந்துஸ்க்கும் நான் ஹிந்துஸ்க்கும் அப்படின்னா, ஹிந்து ரிலிஜன்ல நீ வந்து கேஸ்ட வந்து பிரீச் பண்ற, கேஸ்ட் ரூல்ஸ் எல்லாம் தாண்டுற, மீறுற அப்படின்னா அவங்க இங்க மட்டும்தான் வந்து ஹிந்து ரிலிஜன்ல மட்டும்தான் வந்து அந்த கேஸ்ட் விட்டு அனுப்புவாங்க வெளியில. ஆனா நான் ஹிந்து ரிலிஜன்ல ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லிம்ஸ்லயோ சீக்ஸ்லயோ ஆல்தோ கேஸ்ட் இருந்தாலும் நீ கேஸ்ட் மீறதுக்காக வந்து அவங்க ரிலிஜன் விட்டு அனுப்ப மாட்டாங்க. இன்னொன்னு, கேஸ்ட ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களோட ரிலிஜியஸ் பிரின்சிபல்ஸ்ல ப்ரீச் பண்றாங்க. குரானோ இல்ல சீக்கோட அந்த குருஸோ கேஸ்ட ப்ரீச் பண்ணணும், கேஸ்ட வந்து ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயமா சொல்லல. நீ ஆனா ஹிந்து ரிலிஜன்ல நீ ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது வந்து அது ஃபாலோ பண்ண சொல்றதே வந்து ஒரு ரிலிஜியஸ் டெக்ஸ்ட். அதனால நீ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதனால உன்னால ஈஸியா வந்து அதுல வெளியே வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரைட். இப்ப வந்து முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். புக்கோட முக்கியமான இடத்துக்கு. இங்கதான் வந்து டாபிக்கே வராரு. கேஸ்ட் எப்படி அழிக்கிறது? நீங்க டாபிக்கே வரீங்களா? எப்படி கேஸ்ட் அழிக்கிறதுன்னு ஆரம்பிக்கிறாரு. இதுலயுமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சப்காஸ்ட் அழிச்சா கேஸ்ட் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சப்காஸ்ட் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் டிஃபரெண்ட் ரீஜனை பொறுத்து டிஃபரெண்டா இருக்குது. நான் சொன்ன மாதிரி பிராமின்ஸ் இந்த நார்த் வந்து பிராமின்ஸ் இந்த சவுத் வந்து டிஃபரெண்டா இருக்காங்க. சோ அது வந்து வேலைக்கு ஆகாது. அப்புறம் வந்து சப்காஸ்ட் அழிச்சா கேஸ்ட் ஒளியுங்கிறதுக்கு கேரண்டியே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து சப்காஸ்ட் ஒழிச்சா கேஸ்ட் இன்னும் ஸ்ட்ராங் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொன்னு அதுக்கப்புறம் வந்து இன்டர் டைனிங் சொல்றாங்கல்ல, இன்டர் கேஸ்ட் டைனிங். இதெல்லாம் ஒரு விஷயமா இதை பத்தி பேசவே பேசாதீங்க போங்க அப்படின்ட்டாரு. இதெல்லாம் யூஸே கிடையாது அப்படின்ட்டாரு. அடுத்துதான் இதுக்கு வராது. முக்கியமான மேட்டர் வந்து இன்டர் மேரேஜ் தான், இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான். இதுதான் ஒரே ரெமெடி.
இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த வழி அந்த வழியெல்லாம் சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல ஒரு பெரிய முக்கியமான சொல்யூஷன் அப்படின்றது கலப்பு திருமணம் தான் வந்து இத சரி பண்றதுல ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயமா இருக்க முடியும் அப்படிங்கறத சொல்றேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதை நான் அப்ரிஷியேட் பண்றேன் அப்படிங்கிற சொல்றாரு. அதாவது இந்து மதத்தை ஒழிக்கணுமா இல்ல சாதி அந்த வெறியை ஒதுக்கணுமா அப்படிங்கறதுல வந்து பேசும்போதுதான் இந்த முக்கியமான இது வந்து ஒரு சின்ன வார்த்தை தான், ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. கேஸ்ட்ங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு தடுக்கக்கூடிய ஒரு செங்கல் சோறாவோ ஒரு வேலியாவோ அப்படின்ற மாதிரி எல்லாம் அதை ஈஸியா உடைச்சிட முடியும்ன்ற மாதிரி நினைக்க முடியாது. கேஸ்ட்ங்கிறது ஒரு ஒரு பார்வை, ஒரு மனநிலை. கேஸ்ட்ங்கிறது ஒரு மைண்ட் செட்டு. சோ அத வந்து நீங்க ரொம்ப வந்து பிசிக்கலா அதை நீங்க எவ்வளவு உடைக்கணும்னு நினைச்சாலும் அதை வந்து உடைக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த மைண்ட் செட்டுங்கிறத மாத்த வேண்டியது, சிந்தனை மாற்றம்ன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல. கேஸ்ட ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஆமா, கரெக்ட். இந்த சிந்தனைக்கான காரணமே வந்து அதான் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, ஹிந்துஸ் வந்து நேச்சுரலா வந்து இன்ஹியூமன் பீப்புள் நான் சொல்லவே வரல. இந்த கேஸ்ட் இவங்க ஃபாலோ பண்றதுக்கு காரணமே வந்து சாஸ்திராஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க சில பேர் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு முட்டு கொடுப்பாங்க அப்படின்னா, சாஸ்திராஸ் வந்து நிஜமா அந்த மீன் பண்ணல, சாஸ்திராஸ் வந்து வேற மீனிங் கொடுக்குது, நீங்க வந்து இன்டர்பிரட் தப்பா பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு, இன்டர்பிரட்டர் கரெக்டான இன்டர்பிரட்டர் யாருங்கிறது அதெல்லாம் நம்ம ரெண்டாவது வருவோம். இன்டர்பிரேஷன் வந்து தப்பாவே பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். இன்டர்பிரேஷன் தப்பா தானே பண்றாங்க, இன்டர்பிரேஷன் இப்படிதானே மக்களுக்கு போய் சேருது, அதுதானே நமக்கு முக்கியம். இது சாஸ்திரா இதை மீன் பண்ணல அப்படின்னு சொல்றது நம்ம என்ன யூஸ் இருக்குது? அப்படியே சொன்னாலும் அதை நீங்க வந்து தீவிரமா சொல்றீங்களா? அதை தீவிரமா சொல்லல, இத்தனை நாளா பேசல, கேஸ்ட பத்தி நான் பேசுறப்பதான் வந்து இது வந்து இதை மீன் பண்ணலன்னு சொல்றீங்க, இத்தனை வருஷமா அதை பத்தி நீங்க கவலைப்படல அப்படிங்கிறாரு. அதான் இந்த சாஸ்திரங்கள் வந்து சரியாதான் சொல்லிருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுல நீங்க போடுற எஃபர்ட், இந்த சாஸ்திரம் என்ன மாதிரியா மக்கள்கிட்ட போய் சேருது, அது சரியா போய் சேருதான்றதுக்கான எந்த எஃபர்ட்டையும் நம்ம போடுறது இல்லை. நீங்க அது வந்து உண்மையா இருந்தா, அதாவது வந்து இன்டர்பிரேஷன் தான் தப்பு அப்படின்ற பட்சத்துல சொல்றேன். ஏன்னா அப்ப வந்து இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா மனுஸ்மிருதியில அந்த விஷயம் வந்தப்பெல்லாம் பேசினாங்கல்ல, மனுஸ்மிருதியில ஆக்சுவலா சொல்லிருக்கிறது வேற, அந்த ஆக்சுவலா சொல்லிருக்கிறது என்னன்றத நீ ப்ராப்பரா இது வரைக்கும் எடுத்துட்டு போய் வந்திருக்கியா? இவ்வளவு நாள் வந்ததெல்லாம் தப்பா இருக்குன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இல்ல இல்ல அது அப்படி சொல்லல இப்படி சொல்லலன்னு அதுக்கு முட்டு மட்டும் தானே கொடுத்துருக்கோம். அதான் நீங்க வந்து நிஜமாவே இந்த சாதி மனநிலையை மாத்தணும். நீங்க சொன்ன மாதிரி வந்து மக்களை விமர்சிக்கிறத விட இந்த புனித நூல்கள் அதனுடைய புனிதத்தன்மையை வந்து மக்கள் மனசுல இருந்து மாத்துறதுதான் இந்த கேஸ்ட் அனிகுலேஷன்ல ஒரு ரொம்ப அடிப்படையான ஒரு ஸ்டெப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த மாதிரி நீங்க முட்டு கொடுக்கறதெல்லாம் விட்டுட்டு புத்தரும் குருநானக்கும் என்ன வழி எடுத்தாங்களோ அந்த வழி எடுங்க. அவங்க எடுத்த வழி என்ன அப்படின்னா, இங்க என்ன ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா உங்க ரிலிஜன் தான் ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கறத ஓப்பனா உடைச்சு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அடுத்து வந்து பிராமின்ஸ் வந்து இந்த ரெவல்யூஷன் லீட் பண்ண முடியுமா, அப்பர் காஸ்ட் பீப்புள் வந்து இந்த ரெவல்யூஷன் லீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறாரு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் வந்து செக்யுலர் பிராமின், பிரீஸ்ட்லி பிராமின்லாம் சொல்லுவாங்க. அதாவது நல்ல பிராமின்ஸ் இருப்பாங்க, இவங்க வந்து இந்த கேஸ்டுக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க, இவங்க வந்து இவங்களால பண்ண முடியும் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒண்ணு கிட்டத்தட்ட 2 பேருமே வந்து சொந்தக்காரங்க மாதிரி, அவங்க வந்து இதுல சீரியஸா செயல்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கேஸ்ட உடைச்சா அதுல வந்து பாதிக்கப்படுறது வந்து ரொம்ப முக்கியமா வந்து அவங்களோட பவரும் அவங்களோட ப்ரிவிலேஜ் தான் பாதிக்கப்படுது. அதனால அவங்க மும்மரமா தீவிரமா இதுல எடுத்து பண்ண மாட்டாங்க, பண்ண வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு கிடையாது. இத பத்தி பேசுறப்பதான் அவர் வந்து ப்ரொஃபசர் டைசின்னு ஒருத்தர் சொல்றத கோட் பண்ணி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு போப் வந்து ரிஃபார்ம்ஸ் பண்ணி நம்ம பார்த்துக்க மாட்டோம். இதுக்கு காரணம் என்னைக்காவது என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு போப்பா ஆகணும்னு நினைக்கிறவங்க ரிஃபார்ம் பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு மனுஷனா இருக்க மாட்டாங்க. இதே வந்து ஒரு ரிஃபார்ம்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களால ஒரு போப் ஆக முடியாது, அவங்களுக்கு அந்த செட் ஆகாது. இந்த விஷயத்தை தான் பிராமின்ஸ் கூட அவர் பொருத்தி பாக்குறாரு. ரிஃபார்ம் பண்ற பிராமின் வந்து பிராமினா இருக்க முடியாது. பிராமணிசம்ன்ற ஐடியாலஜிய வந்து ஏத்துக்கிற ஒரு ஆளால வந்து ரிஃபார்ம்ன்றவங்க வந்து அவங்க மைண்ட்ல யோசிச்சு பார்க்கவே முடியாது. அதனால அவங்கள வந்து அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஆள வந்து ரெவல்யூஷனரிக்கு தலைவரா போட்டோம் அப்படின்னா அதனால ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆமா ஆமா. அதே மாதிரி இப்போ எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டாலுமே வந்து அந்த நாட்டினுடைய இந்த ஒரு ரெவல்யூஷனோ ஏதோ ஒண்ணு நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு யாரா இருப்பாங்க அப்படின்னா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் கிளாஸ் தான் இருக்க முடியும். அப்ப அந்த இன்டெலெக்சுவல் கிளாஸ் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர்னால அதனால மட்டும் பேசிக்காவே இவங்கதான் இன்டெலெக்சுவல் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்ல வரல, இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர்னால இன்டெலிஜென்ஸ்ன்றது அவங்களுக்கு மட்டுமே அக்சசபிளா வச்சிருந்ததுனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிராமின்ஸ் தான் வந்து அந்த இன்டெலெக்சுவல் கிளாஸ்.
சோ அப்ப அந்த இன்டெலெக்சுவல் கிளாஸா இருக்கிறவங்க வந்து இந்தியாவுல வந்து அந்த சாதி ஸ்ட்ரக்சரை வந்து காப்பாத்ததான் நினைப்பாங்களே தவிர, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ரெவல்யூஷனை உருவாக்குறவங்க அவங்களா இருக்க முடியாது. அதுவே வந்து இந்தியாவில இந்த மாதிரியான ரெவல்யூஷன் எதுவுமே நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம். இத பத்தி சொல்லும் போது மனுல வர்ற ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாரு. மனுல வந்து நான் ஏகப்பட்ட தர்மசாஸ்திரத்தை பத்தி பேசியிருக்கோம். அப்படி இன்கேஸ் மனுல மென்ஷன் ஆகாத தர்மசாஸ்திரத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல ஒழுக்கமுடைய பிராமணனை போய் கேளுங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு அதுல மனுல போட்டிருக்கான். எவ்வளவு விவரமா எழுதிருக்கீங்க பாரு. அதாவது நம்மளால எவ்வளவு மண்டகணும் ஃபியூச்சர்ல வர எல்லா கொஸ்டினுக்கும் இப்ப நம்ம யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. அதனால நம்ம சொல்ற அளவுக்கு சொல்லுவோம். எதுக்கெல்லாம் பதில் இல்லையோ அதெல்லாம் நீ அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப அதே குரூப்பே மாட்டி விடுறது. இதுக்கு அடுத்த விஷயம் முக்கியமா இந்த சாதியை ஒழிக்கிறதுக்கு பேசுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாஸ்திரலு சம்பிரதாயங்களை போட்டு உடைக்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான வேலையா இருக்கும் அப்படின்னு. இதுல தமிழ்ல வந்து இந்த ஹெட்டிங் இருக்கு, இங்கிலீஷ்ல இது எப்படி இருக்கு தெரியல. ஒரு இந்து பகுத்தறிவோடு நடந்து கொள்ள முடியாது. ஒரு ஹிந்து cannot be rational. எனக்கு தெரிஞ்சு அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இல்ல அப்படி ரேஷனலா இருக்க முடியாது, ரேஷனலா இருந்து இந்துவா இருக்க முடியாதுன்ற மாதிரி தமிழ்ல அப்படி போட்டிருக்கு. ஹிந்துவோட மைண்ட் வந்து இஸ் அண்டர் தி ஸ்பெல் ஆஃப் சாஸ்திராஸ் அப்படிங்கிறாரு அந்த டைட்டில்ல சொல்றாரு. ஓகே, இதுல வந்து தமிழ்ல இப்படி போட்டிருக்காங்க, ஒரு இந்து பகுத்தறிவோடு நடந்து கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு இந்துவா இருக்கிறவன் யாரா இருக்க முடியும் அப்படின்னா, அவன் வந்து வேதம், ஸ்மிருதி, இந்த சதாச்சாரம் இதெல்லாம் ஃபாலோ பண்றவனா மட்டுமே இருக்க முடியும். அதை ஃபாலோ பண்ணாதான் அவனை இந்துன்னு சொல்றாங்க. இப்ப இந்த வேதம், ஸ்மிருதி, சதாச்சாரத்திலேயே வந்து உனக்கு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ஃபிளிக்ட் வந்துச்சு அப்படின்னாலே நீ வந்து அதை பகுத்தறிஞ்செல்லாம் பார்க்க தேவையில்லை, பார்க்க கூடாது. அதாவது பகுத்தறிவை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோவட் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இங்க இடமே கிடையாது. அதனால உனக்கு வந்து இதுல உனக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படினாலும் இது மூணுல ஏதோ ஒண்ணுதான் நீ ஃபாலோ பண்ணணும். அதுல உனக்கு எது கரெக்டா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிரு. அதை விட்டுட்டு வந்துட்டு இதுல எது வந்து கரெக்டா சொல்லுது எது தப்பா சொல்லுதுலாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு பிரச்சனை. ஆமா, அதாவது சொல்றாரு ஒரு 4-5 டாபிக்கா சொல்றாரு அந்த குட்டியா. ஏதாவது உனக்கு மீனிங்ல டவுட் இருக்கு அப்படின்னா அப்பயும் நீ வந்து யோசிக்க கூடாது, ரீசன் யூஸ் பண்ண கூடாது. ஏதாவது ஒரு வேதாக்கும் ஸ்மிருதிக்கும் கான்ஃபிளிக்ட் இருக்குன்னா அப்பயும் ரீசன் யூஸ் பண்ணக்கூடாது. 2 ஸ்ருதி ஸ்மிருதின்லாம் சொல்றாங்க, அப்படிலாம் என்னங்கிறதெல்லாம் நீங்க வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. ஸ்ருதினா வந்து காதால கேட்டது கடவுள் சொல்றது, ஸ்மிருதினா வந்து மனுஷங்க சொல்றது நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும், அது நம்மளுக்கு தேவையில்லை, எப்படியும் யூஸ் இல்லை நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கான்ஃபிளிக்ட் இருந்துச்சுன்னா நீங்க என்னவா இருந்தாலும் நீங்க வந்து ரீசன் யூஸ் பண்ணக்கூடாது, ரீசனை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க அப்படி ரீசன் யூஸ் பண்ணி நீங்க வந்து பகுதியை யூஸ் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஏத்திசம் சமம், இது பிளாஸ்பமின்னு சொல்லுவாங்கல்ல, மத துவேஷத்துக்கு சமம். அதை மட்டும் பண்ணிடக்கூடாது. ஆமா ஆமா, அதாவது இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே இந்த வேதம் எல்லாம் இருக்குது, இந்த வேதத்தை படி கேஸ்ட் மீறக்கூடாதுலாம் இருக்குது இல்ல, ஆனா ஈஸியா சில விஷயங்கள் எல்லாம் கேஸ்ட் மீறிடுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரெயின் டிராவல் பண்றப்பயோ இல்ல வந்து ஃபாரின் டிராவல் பண்றதோ வந்து சாஸ்திரங்கள் படி அலோடு கிடையாதாமா. நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்றப்ப மட்டும் இந்த கேஸ்ட பிரேக் பண்ணிட்டு மற்ற நேரத்துல வந்து கேஸ்ட மெயின்டைன் பண்ணிக்குவாங்களாமா. எல்லாமே நம்ம ஜெனரலா வீட்டுகள்லயே ஃபாலோ பண்றதுதான். இவங்க வந்து இந்த சாஸ்திரம் நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது எல்லாமே எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு வசதியா ஃபாலோ பண்ண முடியுமோ, எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ அங்க மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த நம்ம கிரேட் இண்டியன் கிச்சன் படத்துல ஒரு சீன் வரும்ல, அவன் வந்து இந்த மாலை போட்டிருக்கப்ப வந்து பொண்ணுங்களை பார்க்க அந்த பீரியட்ஸ் இருக்க பொண்ணை பார்க்கவே கூடாது அப்படின்னு இருப்பானுங்க. அந்த இடத்துல வந்து அந்த அவன் ஆக்சிடென்ட் ஆகி கீழே வந்து அந்த பொண்ணு வந்து தொட்டு தூக்கணுமா, தூக்குன உடனே இவன் வந்து அந்த அந்த குருசாமி கிட்ட போன் பண்ணி கேட்பான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு எனக்கு ஆக்சுவலா எக்ஸாக்டா நான் ஏதோ சாணி தண்ணியை கரைச்சு குடிக்கணுமா ஃபர்ஸ்ட் அப்படிதான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரிஜினலா அதுதான் சொல்யூஷன். ஆனா நீ பரவாயில்ல இப்போதைக்கு இப்படி பண்ணிக்க அப்படின்னு வேற ஏதோ ஒண்ணு சிம்பிளா சொல்லுவாப்ல. ஃபாலோ பண்ண மாட்டியா நீ, அந்த புள்ள மட்டும் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சு ஆப்போசிட்ல வரக்கூடாது இவ்வளவு சொல்றேன் இல்ல, இவனுக்கு மட்டும் ஸ்ட்ரிக்டா சொல்லாம ஓ இஷ்டத்துக்கு சாதாரணமா அதுக்கு ரெமடி ஒண்ணு வச்சுக்கிறேன். ஆக்சுவலா நீங்க சொல்றீங்களா ரெமடி, அந்த ரெமடி தான் ஒரு சூப்பரான பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கேஸ்ட் மீறப்பெல்லாம் ஓகே நம்ம ஒரு டைம் கேஸ்ட் மீறிட்டோம், இனிமே நம்ம கேஸ்ட் ஃபாலோ பண்ண முடியாதுங்கிற மாதிரி அது ஆக மாட்டேங்குது. இந்த டைம் மீறிட்டோம், அதுக்கு நம்ம பிராயசித்தம் பண்ணிக்கலாம், இல்ல இதை மட்டும் ஒரு எக்ஸெப்ஷனா வச்சுக்கலாம், மற்ற நேரத்துல ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. ஒரு காம்ப்ரமைஸ் கொண்டு வந்துடுறாங்க. இதனாலேயே வந்து இந்த கண்டினியூட்டி ஆஃப் கேஸ்ட் ஒரு மெயின் ரீசனா இருக்குது அப்படிங்கிறாரு. மெயினா வந்து ஒரு 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 ரிஃபார்மருக்கு வந்து ஒரு மெயின் வெப்பன் என்ன அப்படின்னா பகுத்தறிவும் இதுதான் மொராலிட்டி அப்படிங்கிறாங்க. ஓகேவா?
இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ண முடியாம உன்னை ஒரு சாஸ்திரமும் வேதமும் வச்சிருக்கு அப்படின்னா நீ வந்து ஒரு இதை வெடிகுண்டு போட்டு தகர்த்துட்டு ரிலிஜனை தகர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கு ரிஃபார்ம் நோக்கியே போக முடியும். இதெல்லாம் பண்ணவே பண்ணாம உன்னால ரிஃபார்ம் பண்ணவே முடியாது ஒரு ரிலிஜனை அப்படிங்கிறது, மக்களை அப்படிங்கிறது. இங்க டைனமைட் அப்படிங்கிற ஒரு டைனமைட்டை போட்டு நீ வேதத்தையும் சாஸ்திரத்தையும் ரிலிஜனையும் போட்டு குப்பையில போட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீ ரிஃபார்ம் நோக்கியே போக முடியும். இதா இல்ல இது இல்லாம உன்னால ரிஃபார்ம் பண்ணவே முடியாது அப்படிங்கிறாங்க. இதுக்கு அடுத்து அதான் அந்த கேஸ்ட ஒழிக்கணும்ன்றது பேசுறப்ப வந்து, அதாவது இந்து ரிலிஜியன் வந்து இதை வந்து ரொம்ப தூக்கி பிடிக்குது, அதை ஒழிக்கணும்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஜென்ரலா இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு ரிலிஜியன் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயங்களை நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்து அதுபடி ஒரு இண்டிவிஜுவல் வந்து யோசிச்சு ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு இன்ஸ்பயர் பண்ற மாதிரியான ஒன்னாதான் ரிலிஜன் இருக்கணும். ஆனா இந்துசம் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா போட்டிருக்கு. ஒரு ரூல் புக் மாதிரி கொடுத்துட்டு இந்த ரூல் புக்கை நீ தனியா யோசிச்சு பார்த்து வேலிடேட் எல்லாம் பண்ணக்கூடாது, என்ன இருக்கோ அதை நீ அப்படியே ஃபாலோ பண்ணாதான் நீ ஹிந்து அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹிந்துயிசம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரிலிஜனே இல்ல, அது ஒரு ரூல் புக்கு. இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், ரிலிஜனை உடைக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல, ரிலிஜனை உடைக்கிறது உனக்கு நார்மலா கஷ்டமா இருக்கும். அதை உடைக்கணும்னு நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹிந்து ரிலிஜன் வந்து ஒரு ரிலிஜனே கிடையாது, இது ஒரு செட் ஆஃப் லாஸ், இது ஒரு ரூல் புக் தான் அப்படின்னு நீ மக்கள் கிட்ட சொல்லிட்ட அப்படின்னா அதை ஈஸியா உடைச்சிருவாங்க, ஈஸியா மீறிடுவாங்க அப்படிங்கிறாரு. நீ ரிலிஜன்ல இருந்து வெளியே வரணும் ரொம்ப யோசிப்பாங்க, அது எப்படி நான் ரிலிஜன்ல இருந்து வெளியே முடியும், எனக்கு வந்து சாஸ்திரம் இருக்கு சம்பிரதாயம் இருக்கு அப்படிம்பாங்க. இது வந்து வெறும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான் அப்படின்னு மக்களுக்கு புரிய வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உனக்கு அவங்களை வந்து ரிலிஜன் விட்டு வெளியே கொண்டது கஷ்டமே கிடையாது. பழைய காலத்துக்கு பொருந்துற ஒரு ரூல் புக்கு, இதை நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லைங்கிறது அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஆமா, இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, சரி ரிஃபார்ம் பண்ணா எப்படி ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அடுத்து வராரு. என்னென்னலாம் இருக்கணும், நீ இந்து ரிலிஜன் ரிஃபார்ம் பண்ற நீ வந்துட்ட, என்னென்னலாம் இருக்கணும், என்னென்னலாம் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு புக் இருக்கணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. இருக்கிற எல்லா ஸ்மிருதி, எல்லா ஸ்ருதி, வாசுருதி போலான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொளுத்திட்டு ஒரே ஒரு புக்கு தான் வந்து சென்ட்ரல் அத்தாரிட்டி நீ வந்து வச்சுக்கோ. அது அப்படி ஒரே புக்கா இருக்கணும். அதே நேரம் அந்த புக்கை வந்து சட்டப்பூர்வமாக்கிட்டு அந்த நூல்ல இருக்கக்கூடிய மத சமுதாய கருத்துக்களை பரப்புறது அப்படிங்கிறது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாக்கணும். ஆமா. அப்புறம் அர்ச்சகர்கள் இந்த பழக்கமே இருக்கக்கூடாது, அபாலிஷ் பண்ணிடணும். சரி ஓகே, உங்களால அர்ச்சகர் இல்லாம வாழ முடியாது, பழகி தொலைஞ்சிட்டீங்க, வச்சுக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா கூட இது வந்து பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடாது, ஹெரிடிட்டரியா வரக்கூடாது, வெறும் வந்து மெரிட் பேஸ் பண்ணி இருக்கணும். அதுக்கு நீ ஒரு எக்ஸாம் வை, ஒரு டிப்ளமோ கொடு, எக்ஸாம் பாஸ் பண்ணி டிப்ளமோ வாங்கினவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடு, சர்டிபிகேட் கொடுத்து கரெக்டா அதை வந்து ஒரு ஃபாலோ பண்ணு. இல்ல இந்த மாதிரி டிப்ளமோ வாங்காம ஒருத்தர் வந்து அர்ச்சகரா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சட்டத்துக்குள்ள வந்து பனிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வா. இந்த அர்ச்சகர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கணும், அதாவது அந்த அரசூழியர்களை இருக்கணும். அதே நேரம் அவங்க வந்து இப்ப இந்த வேலைக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம ஒவ்வொரு வேலைக்கும் செட் பண்ணுவோம்ல, அது மாதிரி இந்த வேலைக்கும் இருக்கணும். அர்ச்சகன்றவன் கூடுதலான ஒழுக்கம், நம்பிக்கை, கடவுள் வழிபாடு இது எல்லாத்துலயுமே வந்து அதுக்கும் கவர்மெண்ட் வந்து ரூல் பிக்ஸ் பண்ணி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ற ஆளா இருக்கணும். அதே மாதிரி கடைசியா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஐசிஎஸ் ஆபீசர்ஸா இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு லிமிட் இருக்குல்ல, இத்தனை பேர் தான் இருக்கணும்னு. அது மாதிரி அர்ச்சகர்களுக்கும் இத்தனை பேர் தான் அப்படிங்கறத கவர்மெண்ட்டுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கான அந்த லைக் வேகன்சி மாதிரி வச்சு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் தான் நியமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, எத்தனை கோயில் இருக்கோ அத்தனை பேர் தான் எடுக்கணும், அத்தனை பேர் தான் வந்து பண்ணிக்கணும். சோ இதுதான் வந்து நீங்க பண்ற பெஸ்ட் ரிஃபார்மா இருக்கும். இது பண்ணாதான் உங்க வந்து ரிலிஜன் பெட்டர் ஆகும் அப்படிங்கிறாரு. சோ ஃபுல்லா அர்ச்சகரை தான் போட்டு அடிச்சிருக்காரு. ஆமா, இன்னும் நிறைய டீடைலா எடுத்திருப்பாரு. ஆமா கரெக்ட். ஆனா அதான் சொல்ற மாதிரி புக்குக்குள்ள நிறைய இருக்கும், நம்ம வந்து சூப்பர்ஃபிஷியலா மேல இருக்கிறத மட்டும் சொல்றோம். என்னதான் இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லா கேட்டாலும் ஸ்டில் இந்த புக் படிக்கிறது ஒர்த் தான். ஆக்சுவலா என்னன்னா, நாங்க இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு கடகடன்னு போற மாதிரி தெரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல, ஆனா அப்படிதான் நாங்க போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த புக்கை வந்து இந்த ஷார்ட்டான டைம்ல வந்து பேசி முடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால ரொம்ப ஓவரா ஹைலைட்டான பாயிண்ட மட்டும் தான் மென்ஷன் பண்ணி போறோம். புக் கண்டிப்பா படிச்சாதான் அதை ஃபுல்லா உள்வாங்க. கரெக்ட். இதுக்கு பின்னாடி புக்குக்கு பின்னாடி அனெக்சர் கொடுத்திருக்காங்க, அப்பெண்டிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து காந்தியும் அம்பேத்கருக்கான கான்வர்சேஷன் இருக்கும். புக்கை படிச்சுட்டு காந்தி வந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருப்பாரு, படிச்சாரான்னு தெரியாது, சும்மா கொடுத்துப்பாரு, ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த கான்வர்சேஷனும் இருக்கும். நான் அதையும் சொல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன், பட் டைம் வந்து கம்மியா இருக்கும். ஸோ
அத வந்து உங்களுக்கு போனஸா நீங்க படிச்சுக்கோங்க. புக்க படிச்சுட்டு. பாட்காஸ்ட் எண்ட் கிட்டத்தட்ட வந்துட்டோம், பயப்படாதீங்க, முடிச்சிடுறோம். அதான் ஒரு ரிலிஜன் வந்து எப்பவுமே வந்து ஒரு சர்வைவல் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து அளவிடணும். அதாவது இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணா இவ்வளவு நாளைக்கு வருமா, தாங்குமா அப்படிங்கறத பார்த்து தான் வந்து ஒரு ரிலிஜனை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து நீங்க ஒரு ரிலிஜன் ஃபாலோ பண்றப்ப உங்க மக்களுக்கு நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன கடத்துறீங்க, உங்களோட ஐடியல்ஸ் எல்லாமே பாஸ்ட் பேஸ் பண்ணி இருக்க கூடாது. இப்ப நீங்க ரூல்ஸ் போட்டிருக்கீங்கல்ல, உங்க சாஸ்திராஸ் எல்லாமே வந்து பழைய காலத்துக்கு சூட்டபிளா இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாம எல்லாமே புதுசை பேஸ் பண்ணி இருக்கணும். அப்புறம் வந்து சேஞ்சுக்கு ரெடியா இருக்கணும். எப்பவுமே வந்து எவல்யூஷன் கான்ஸ்டன்டா நடந்துட்டே இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து ஒரு சொசைட்டியா நீங்க முன்னாடி வருவீங்க அப்படிங்கிறாரு. சோ ஃபைனலா அவர் சொல்றது என்னன்னா, இப்ப எல்லாருமே வந்து சுயராஜ்யம் வேணும்னு போராடிட்டு இருக்கீங்க. இந்த சுயராஜ்யத்துக்கு இவ்வளவு தூரம் போராடி கடைசியில அதை வாங்கினதுக்கு அப்புறம் அதை உங்களால காப்பாற்ற முடியாது, அதை உங்களால என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னா, அப்படி ஒண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி அதுல யூஸே இல்ல. நீங்க அந்த சுயராஜ்யத்தை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ஹிந்து சமூகம்ங்கிறது வந்து சாதி இல்லாத ஒரு சமூகமா இருந்தால் மட்டுமே அது வந்து கடைசி வரைக்கும் அதை வந்து பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கு, அது வேற விஷயம். இல்ல ஆக்சுவலா இது ஒரு பாயிண்ட் நீ சொன்னதுனால சொல்றேன். நடுவில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு ராதாகிருஷ்ணன், இப்படி சொல்றாரு, பாத்தீங்களா நீங்க வந்து குறை சொல்றீங்க ஹிந்து ரிலிஜன் பத்தி, ஆனா வந்து இத்தனை வருஷமா 2000-3000 வருஷமா கேஸ்டோட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஸ்டில் சர்வைவ் ஆயிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தலைவர் சொல்றாரு, சர்வைவ் ஆகுறதா முக்கியம், வாழ்றோங்கிறது தான் முக்கியம். கரெக்ட். அதாவது என்னன்னா, தப்பிச்சு பொழைச்சு வாழ்றதுன்றது ஒரு பெருமையா, நான் வந்து ஒரு நல்ல சமூகமா, ஒரு முன்னேறிய சமூகமா, ஒரு சந்தோஷமான ஒரு மக்களை வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரியான சமூகமா வாழ்றேன்னு சொல்றது பெருமை. அதை விட்டுட்டு இத்தனை வருஷமா எப்படியா தப்பு பொழைச்சு இருக்கோம்ன்றத வந்து பெருமையெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். மக்களுக்கான சக மரியாதையே இல்லாம வாழ்றது அதுல நீங்க பெருமைப்பட்டுக்கணும். ஆமா ஆமா, அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. அதான் ஸ்பீச்சை முடிக்கிறப்ப, நான் ஐம் லீவிங் ஹிந்துயிசம், நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன், ஓகேவா, நீங்க பண்றத நான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருப்பேன், ஆனா வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் வந்து ஹிந்து ரிலிஜன் விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து எனக்கு மனசுல தோன்றதா சொன்னேன், நீங்க வந்து எப்படி எல்லாம் பண்ணா இம்ப்ரூவ் ஆவீங்க அப்படின்னு. இது உங்க விருப்பம், நீங்க வந்து உங்களோட ஜாதிய நீங்களே உங்க வழியிலேயே வந்து நீங்க வந்து அழிக்கலாம், நான் என்னோட வழியை சொல்லியிருக்கேன், நீங்க என்னோட எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா வந்து அழிக்க வேண்டியது கண்டிப்பா கடமை, அதை அழிக்கலன்னா உங்களால வந்து ப்ராக்ரஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி சூப்பரா முடிப்பாரு. ஓகே, இப்ப நம்ம கன்க்ளூஷனா என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இந்த புக்கு ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தோணுச்சு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம பகுத்தறிவாளர்கள்லாம் இருக்காங்கல்ல சுத்தி, இவங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் முன்னாடியே சொன்னேன்ல, கிறிஸ்டியன்ஸ் வந்து மதம் மாற்றுறாங்க, வெறும் ரொட்டிக்கும் அரிசிக்கும் வந்து மாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுக்கான ஒரு கவுண்டர் நம்ம ரேஷனலிஸ்ட் கொடுக்குறாங்கல்ல, அதாவது அதுக்கு கூட வக்கீல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கேட்கணும். இது எல்லாத்துக்குமே அடித்தளம் வந்து அம்பேத்கர் சொன்னது. இது எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணி இவர் பேசியிருக்காரு. ஸோ நியாயமா இவரை படிச்சாலே நம்ம எல்லாத்தையும் கவுண்டர் பண்றதுக்கான எக்விப்டா இருப்போம் நம்ம. அதாவது நீங்க காஸ்ட் எதிர்த்து பேசுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் உங்க எதிராளி பேசுறாங்க அப்படின்னா, அதுக்கான ரிசோர்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அந்த ரிசோர்ஸ் மொத்தமா சேமிச்சு அம்பேத்கர் வச்சிருக்காரு. அதை புக்கா போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இதை படிக்கிறது நம்ம எல்லாரோட கடமை. அண்ட் ஆல்சோ இந்த எபிசோட இவ்வளவு தூரம் நிஜமாவே கேட்குறீங்க அப்படின்னா, நீங்க நிஜமாவே வந்து கேஸ்ட் அனிலேட் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கீங்கிறது கண்டிப்பா தெரியுது. ஸோ தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த எபிசோட கண்டிப்பா கேட்க சொல்லுங்க. அண்ட் முடிஞ்சா இந்த புக்கையும் இன்னொரு தடவை படிச்சிருங்க. அது இன்னும் ஒரு எவ்வளவுதான் இப்ப நாங்க பேசின விஷயங்கள் பேசி இருந்தாலுமே அதை படிக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு கண்டிப்பா நிறைய விஷயங்களை ரியலைஸ் பண்ண வைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் நாங்க எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியல எங்களால. அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாக்குறப்போ, ஓ இப்படியா, இந்த மாதிரிலாம் இருக்கா, ஓ இதுதான் இப்படி சொல்றாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய எப்படி சொல்றது கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். எக்ஸாக்ட்லி, புக்ல கூஸ் பம்ப்ஸ் வரும்ன்றதெல்லாம் இப்ப ரீசெண்டா இந்த மாதிரி புக்குகளை படிக்கும் போது தான் தெரியுது. ஏன்னா நீங்க திரும்பி திரும்பி அந்த அர்த்தம் புரியுற வரைக்கும் திரும்பி திரும்பி படிக்கலாமா, சோ அதனால அது அந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா படிங்க. ஏதோ ஒரு இடத்துல நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரூம்ல உட்காந்துட்டு புக்கை பாத்துக்கிட்டு நானா மேல புக்ல அதை ஏதோ சம்திங் படிச்சுட்டு அது பயங்கரமா ரியலைஸ் ஆகி மேல பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். அப்படியே ரூம்மேட் உள்ள வந்து பாத்துட்டு என்னடா ஆச்சு, ஏன்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்துச்சு. அந்த ஏதோ படிச்சுட்டு வந்து பயங்கரமா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எப்படி அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும். அதனால எனக்கு ஒரே வருத்தம் என்ன அப்படின்னா, இந்த அப்பெண்டிக்ஸ் காந்தி அம்பேத்கர் கான்வர்சேஷன் சொல்ல முடியல, டைம் ஆயிடுச்சு. அது செம ஃபன்னா இருக்கும். கண்டிப்பா படிக்கிறீங்க, புக் படிக்கிறீங்க அப்படின்னா அதையும் மறக்காம படிங்க, செம ஜாலியா இருக்கும்.
ஓகே ரைட். சொன்ன மாதிரி ஷேர் பண்ணுங்க. என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி புக்ஸ் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, எபிசோட்ஸ் போடணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல எந்த மாதிரி புக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுங்க. நன்றி. தேங்க்யூ. நன்றி.